வணக்கம் மக்களே! வடலண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம நேற்று, இன்று, நாளை சீரிஸோட கடைசி எபிசோட். பண்றதுக்கு கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. ஏன்னா பேசப்போற டீமு, பேசப்போற ஆளு எல்லாருமே ஜஸ்ட் கிடிங். பட் பேசப்போற டீம் மட்டும்தான். அதனால அந்த பேசப்போற டீமை பத்தி அ அ இந்த இந்த அது என்ன டீம்னா லிவர்பூல். ஆஃப்கோர்ஸ் லிவர்பூல் பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ். அவங்கள பத்தி தான் இந்த வாரம் பேச போறோம். அண்ட் பிரீமியர் லீக் சாம்பியன்ஸை பத்தி இன்னைக்கு என் கூட பேச இருக்கிறது தமிழ் ஃபுட்பால் ட்விட்டரின் முடிசூடா டாக்டிகோ ஐசக் லியோ அவர்கள். வணக்கம் வணக்கம் ஐசக், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நினைக்கிறேன்ல. இதுக்கு முன்னாடி ஆமா, இல்ல ஒரு ஷோ பண்ணோம். நம்ம ரெண்டு பேர் சேர்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரைட் ரைட் ரைட். ஐ திங்க் நீ ஹேமந்த் ஆர் அரவிந்த் கூட ஒரு ஷோ பண்ணேன்னு நினைக்கிறேன். கரெக்டா, ஒரு மிட் வீக் ஷோ. எஸ், ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ. ஐசக்கை பற்றி சொல்லணும்னா நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. தமிழ் ஃபுட்பால் ட்விட்டருக்கே தெரியும் அவர் தான் டாக்டிகோன்னு. லிவர்பூல் மேட்ச் தவிர்த்து எல்லா மேட்சை பற்றியும் த்ரெட் போடுவார். அந்த கமெண்ட்ஸில் வந்து மறக்காம வந்து எல்லாரும் லிவர்பூல் மேட்சோட த்ரெட்டை வந்து மறக்காம கேளுங்க. அது ஒண்டி தான் நீங்கள் அவரை போட வைக்கணும். பட் அஃப்கோர்ஸ் நிறைய வேல்யூபிளான விஷயம் வந்து போடுவார். அண்ட் என்ன ஒரு காண்டா இருக்கும்னா, இவர் பேசுறது வந்து அந்த நேரத்தில் அப்படியே வந்து குடலையே பிடுங்கி போடுற மாதிரி இருக்கும். ஒரு 2 மாசத்துல அது கரெக்ட் ஆயிடும். அதுதான் வந்து ஒரு பெரிய காண்டா இருக்கும் இந்த ஆளை பொறுத்த வரைக்கும். பட் எஸ், கோ டூ செக் அவுட் இஸ் ட்விட்டர். ரெகுலராக வந்து மேட்ச் இன்சைட்ஸ் இல்லாட்டி டாக்டிக்கல் இன்சைட்ஸ் எல்லாருமே போடுவாப்புல. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பேஸ்லேயும் வந்து ரெகுலராக பேசுகிற ஒரு ஆள். இப்போ லண்டன் மாகாணத்தில் இருக்கிறார், அங்கே தான் இருப்பார். ஸோ லண்டனில் இருக்கிறவங்க வேணா அவே மீட் கூட பண்ணுங்க, லிவர்பூல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா. பட் யா, ஸோ வித் ஆல் திஸ் அவுட் ஆஃப் த வே, இன்னும் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்து போயிட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து ட்ரீம் என்ன தெரியுமா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதெல்லாம் சொல்லாம உங்களுக்கு என்ன யூ நோ வாட் டு டூ, நீங்களே பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லணும்ன்ற ஒரு லெவலுக்கு வரதுதான் ஒரு ட்ரீமு. அந்த லெவலுக்கு வரணுங்கிறது தான் ஒரு ஆசையுமே. எஸ், ஸோ வி ஆர் நாட் தேர் yet. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு. தேங்க்ஸ். இது வந்து இது சொல்லி தான் ஆகணுங்கிறப்ப ஏதோ தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. பட் ஜெனுவினாவே தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் தி சப்போர்ட். எல்லாருமே வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து மற்ற கிளப் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி உங்களுடைய காமெண்ட்ஸை போடுறீங்க. விச் ஷோஸ் நாங்கள் ஏதோ கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோங்கிறத காட்டுது. ப்ளீஸ் டூ கண்டினியூ தேட். சீசன்லேயும் நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எபிசோட்ஸ் எல்லாமே வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் போடுங்க. ஐசக்லேயும் வந்து ரிப்ளை பண்ணுவாப்ல. காமெண்ட்ஸ் மறக்காம போடுங்க. எஸ், ஸோ எபிசோட்குள்ளே போயிடலாம். ஐசக், நானும் ஐசக்கும் கிட்டத்தட்ட டெய்லி பேசுவோம். அதனால வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்றது, நாங்கள் வந்து இப்போ இந்த பேண்டர் பண்றதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். அது எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவனும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், லைட்டாக சிரிச்சுட்டு விட்டுருவான். அவனுமே அவன் என்னதான் சொல்லுவான், என்ன பதில் சொல்ல முடியாம நான் அப்படியே குவைட் ஆயிடுவேன். அவ்வளவுதான், வேற வித்தியாசம் எதுவும் இருக்காது. பட் எஸ், ஸோ நேற்று நாளைன்னு வர்றப்போ லாஸ்ட் சீசன் நடந்தது வந்துட்டு நாங்க மட்டும் இல்ல, நீங்களுமே எதிர்பாராத ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் லிவர்பூல் ஃபேன்ஸுமே வந்துட்டு ஸ்லாட்னு ஒருத்தன் வருவான், இமீடியட்டா வந்து லீக் அடிப்பான் முதல் சீசன்லயே. அதுவும் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு டாமினண்டான ஃபேஷன்ல லீக் அடிச்சது அது கிட்டத்தட்ட. ஏன்னா நீங்க வந்து பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ண டைமே உங்களுக்கு லீக் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓகே பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணாங்கிற மாதிரி பண்ணீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க உங்களுடைய லக்கா இல்ல என்ன ஒரு எங்களுடைய ஒரு இதுவான்னு தெரியல, நீங்க பாயிண்ட் லூஸ் பண்ற நேரத்துல கரெக்டா உங்க கூட அந்த நேரத்துல எந்த டீம் வந்து டைட்டில் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கோ அந்த டீமும் வந்து வேண்டுதல் மாதிரி பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் புட் ஆல் தட் அசைட், ஒரு கிளாப் முடிச்சுட்டு அந்த சீசன் கிளம்புறப்போ வந்துட்டு மொரால் டவுனா இருந்துச்சு, பிளேயர்ஸ் டயர்டா இருந்தாங்க, எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்துட்டு ஓகே இவங்களுக்கு வந்து அடுத்த சீசன் போறப்போ நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்லாட் லிட்டரலி வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாத மாதிரி டப்புன்னு வந்து லீக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சு வின்னிங் த லீக் இன் த ஃபர்ஸ்ட் சீசன் வித் ஸ்லாட்? ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? வாட் ஹேப்பன் ரியலி? நீங்க இப்ப ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு பர்சனலா பட்டது வந்து கிளாப்போட அனௌன்ஸ்மெண்ட் எப்ப எக்ஸாக்டா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது. நிறைய இது வந்து பெரிய எப்படி சொல்றது, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. பட் ஆக்சுவலா வந்து கிளாப்போட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இட் கேம் இன் த மிடில் ஆஃப் த சீசன். ரொம்ப மிடில் ஆஃப் த சீசனே வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஆல்ரெடி கிளப் இன்சைட்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓகே கிளாப் இஸ் லீவிங், ஸோ அதனால வந்து they have to look for a new manager. பட் ஆனா அவுட் சைட் த வேர்ல்டுக்கு வந்து இப்ப நீங்க கிளாப் வந்து போறான்னு தெரிஞ்ச உடனே அவுட் சைடில் இருக்க எல்லா மேனேஜர்ஸ்க்கும் எல்லா கிளப்ஸுக்குமே there is a vacancy coming. ஸோ நீங்க இது எப்படின்னா வேற வெளியே இருக்க மேனேஜர்ஸும் வந்து கிளப்பை வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணலாம். ஈவன் இஃப் தேர் ஷார்ட் லிஸ்டட் ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட், அவங்க வந்து கிளப்பை வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த ஒரு 8 months 6 months வந்து யூஸ்ஃபுல்லா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு மேபி சம் பீப்புள் நான் வந்து டினை பண்ணுவாங்க சில ப்ராஜெக்ட்ஸ், சில இது வந்துட்டு அம்பிஷா எடுத்துப்பாங்க. பட் ஆனா எனக்கு பர்சனலா பட்டது வந்து கிளாப்போட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப எக்ஸாக்டான டைம்ல வந்துச்சு.
ஸோ கிளப்பும் வந்து அந்த டைரக்ஷன்ல இருந்து மாறுறது கரெக்டாகவும் இருந்துச்சு. வெளிய இருக்க மேனேஜர்ஸும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க வந்து கேபிடலைஸ் பண்ணணும்னா என்ன கரண்டா டீம் இருக்கு, டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அட் மூமெண்ட்ல, எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, நமக்கு ப்ராஜெக்ட் இப்போ அவங்கள போய் நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களுக்கு என்ன இன்புட்ஸ் இருக்குன்றது அவங்கள ஒரு கிளாரிட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஈஸியாவே. ம், ஸோ ம், அது ம், ஒரு ம். பெரிய பிளஸ் ஆக்சுவலா என்ன கேட்டா. ஏன்னா நீங்க லேட்டா வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது பெரிய ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். இவங்களும் ரைட், போயிட்டு ரைட், யாரை ரைட். போய் வாட்ச் பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணணும் அதெல்லாம் வந்து. அண்ட் ஆஸ் யூஸ்வல் எஃப்எஸ்டி வந்து பண்ண கரெக்டான விஷயம் வந்து தே brought in எட்வர்ட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து அந்த ஹோல் குரூவே வந்துட்டு கரெக்டான ஒரு குரூவ் கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ ஃப்ரம் இது தேர் தே இது ஸ்டார்ட். ஆக்சுவலா ஸ்லாட் வந்து நீ சொல்றது கரெக்ட். பட் ஸ்லாட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்க், நீங்க ஃபர்ஸ்ட் போன ஆளும் கிடையாது, ஃபர்ஸ்ட் லிங்க் ஆன ஆளும் கிடையாது. ஆனா லிங்க் ஆயிருந்தானே பொட்டன்ஷியல் லிஸ்ட் ஆஃப் மேனேஜர்ஸ்ல ஸ்லாட் இருந்தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து போனது ரூபன் அமோரிம், கரெக்டா? ரூபன் அமோரியும் ஜாபி அலன்சோ மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிரைமரி இதுவா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில சில சின்ன சின்ன நேம்ஸ்லாம் வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் அந்த பிஎல் குள்ளேயே இருக்க நேம்ஸ் எல்லாம் ஆ, டிஜேபி ஆ, அந்த ஆ. மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா தான் வந்துச்சு ஆக்சுவலா, ரொம்ப இதுவா வரல. பட் ஆனா பிரைமரியா வந்தது வந்து ஜாபி அலன்சோவும் ரூபன் அமோரிம் தான். அண்ட் அமோரிம் கிட்ட ஐ திங்க் தே ஹேட் சம் டாக்ஸ் என்னமோ, அது இனிஷியலே வந்து இட் காட் broke down. மேபி அந்த பேக் டு ஓகே. சிஸ்டமா இல்ல வேற ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக அங்கேயே வந்து இட் ஸ்டாப். ஜாபி அலோன்சோ வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டே. ஸோ அதனால வந்துட்டு தே டிடன்ட் புஷ் ஃபார் ஹிம். அது ஒரு ரெண்டாவது ஆப்ஷன்ஸ். அண்ட் ஃபைனலி தான் வந்து ஸ்லாட் வந்து தேவர் ஐ மீன் நோவேர் இருந்து ஸ்லாட் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா. யாரோட அதுதான் நான் ஏன் ப்ரெடிக்ஷன்ஸே இது இல்ல இந்த ஆக்சுவலா. அதுதான் நான் அது ஏன் அது கேட்டேன்னா, இப்ப நீ சொன்னல இந்த 8 மாசம் வந்துட்டு ஒரு டைம் இருந்துச்சு எல்லாருக்குமே அனலைஸ் பண்றதுக்குன்னு. யூசுவலா அது அது வந்து ஒர்க் ஆவறதுக்கு ஒரு மெயினான ஃபேக்டர் வந்துட்டு கிளப்போ ஆல்ரெடி இவங்கெல்லாம் தான் லிங்க் ஆவறாங்கங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் பண்றதுக்கோ இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கோ ஒரு சில மேனேஜர்ஸ் கிட்ட போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இது கரெக்ட். ஸ்லாட் நீ சொல்றது வந்து லிட்டரலி ஸ்லாட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இல்ல இருக்கு. அது லைக் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ கால் ஃப்ரம் லிவர்பூல் அண்ட் அதை வச்சு வந்து ஓகே நான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் அங்கேருந்து கொண்டு வரேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இது ஆல்ரெடி அதனாலதான் ஆல்ரெடி பிளான்டா இல்ல ஆல்ரெடி அவன் லிஸ்ட்ல இருந்தான்னு கேட்டேன் நான். இல்ல இல்ல இது பிளான்டு. எனக்கு மீன் பர்சனல் நமக்கு வந்து ட்விட்டர் மூலமோ இல்ல நமக்கு சேர்ந்த சோர்சஸ் மூலமா அது பிளான்டு கிடையாது. பட் ஆனா கோச்சஸ்க்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் வே தே கேன் அனலைஸ் வென் சப்போஸ் அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஐ மீன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தே நோ வாட் டு பிரசன்ட் அப்படின்றப்ப. ரைட், ரைட். ஏன்னா ஓகே. அவங்க வந்து கீனா அந்த 8-10 மந்த்ஸ் வந்து தேவோட வாட்ச்ட். ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்குமான்னு தெரியாது, நம்மளோட ஒரு அசம்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ம், 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 ம். அதுவே வந்துட்டு ஒரு கரெக்டான பிளஸ் ஆக்சுவலா. அண்ட் இன்னொரு பிளஸ் வந்துட்டு ஐ மீன் கிளாப் இது பண்ணும்போது வந்துட்டு he didn't invest something that is not really needed at that moment. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அவர் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு வெறும் ஒரு மிட்ஃபீல்ட் ரீஆம்ப் மட்டும் தான் பண்ணாங்க. ம், ஸோ he ம். got Szoboszlai, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராவன்பர்ச். மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச், இந்த 3 பைஸ் மட்டும் தான் அவங்க மெயினாவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க. ஸோ அட்டாக்கிங் சைடில் வந்து பெருசாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. ஐ மீன் அந்த டைமுக்கு அது தேவையும் படல. ஸோ அதனால வந்து நிறைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவர் பண்ணல ஆக்சுவலா. ஸோ அவர் வெறும் மிட்ஃபீல்ட் ரீவாம்ப் மட்டும் பண்ணிட்டு அண்ட் தட் டீம் இஸ் குவைட் எனஃப் டு கோ இன் டு டாப் 3 ஈஸியா வந்து அவங்க டைட்டில் ஃபைட்ல இருந்தாங்க அண்டில் அந்த எவர்டன் ஆமாமா, வர்சஸ் லாஸ் ஆமாமா. வரைக்கும் தேவர் டைட்டில் ஃபைட் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப அன்வான்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணல அவரு. ஸோ கரெக்டா போர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன இருக்கிற டீமுக்கு என்னென்ன நமக்கு தேவை, இந்த மேனேஜருக்கு என்ன தேவைன்றத கரெக்டாவே வந்து இட் ஆல் வெண்ட் இன் சிங்க். ஸோ ம், 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 ம். அது ஒண்ணு. இப்ப 2வது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லாட் வந்து ஈஸியா வந்து உள்ள வந்து அடாப்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. வி காட் ஃபுல் ப்ரீ சீசன் அண்ட் அங்க வந்து அவங்க ரிச்சர்ட் ஹியூக்ஸ் கொண்டு வந்தாங்க. கிளாரிட்டி இருந்துச்சு நம்ம வந்து சைனிங்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஃபேன்ஸ் வர் ரியலி ஃபியூரியஸ் ஆக்சுவலா. வெறும் கியர்ஸா மட்டும் தான் சைன் பண்ணாங்க. அண்ட் ஜூபின் ஆமாமா, மெண்டி சாகா தெரியும், தே ட்ரைட் தே வென்ட் இன். அது ஆமா. வந்து இதுவாயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தேவர் ஒரு கிளாரிட்டியோட உள்ள போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா சீசனுக்குள்ள. அண்ட் ப்ரீ சீசனை பார்த்துட்டு தான் ஐ திங்க் ஒரு கான்ஃபிடண்டா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல சைனிங்ஸ் தேவையில்லை, வில் ட்ரை ஃபார் அ டாப் 4 இல்ல டாப் 2 இது மாதிரி ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேணா லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்றது தான். பட் வின்னிங் த லீக் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அது பிளான்டான்னு தெரியல. பட் ஆனா மேபி அட் சம் ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10th 12th கேம்ஸ்க்கு அப்புறம் அன்பீட்டனா போனதுக்கு அப்புறம் ஐ திங்க் தேர் வாஸ் அ ரியல் அவங்களுக்கே ஒரு இது வந்திருக்கும், ஓகே வி ஷுட் புஷ் ஃபார் த டைட்டில் அப்படின்றது.
இப்ப ஸ்லாட் வந்தது வந்து ஸ்லாட் அவங்க கூட டெஃபினட்டா ஹி வுட் ஹவ் brought his own டீம்ல. இப்ப வந்து ம். கிளாப் இருந்தப்போ வந்து பெப் லிண்டர்ஸ்ங்கிற நேம் வந்து யாஹ்! கிளாப்போட நேம் ம். எவ்வளவு வெளியே தெரியுமோ அதே அளவுக்கு தெரியற ஒரு நேமா இருந்துச்சு. இப்ப ஸ்லாட்டுங்கிறப்ப ஸ்லாட் தான் ஃபோர்த் ஃபிளிண்டர்ல இருக்கான். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் தான். ஸோ ம். மத்தவங்க எல்லாருக்குமே வந்து அசிஸ்டன்ஸை பத்தி ம். தெரியணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. பட் ஆனா ஸ்லாட் கொண்டு வந்த டீம் எப்படி எந்த மாதிரியான டீம் கொண்டு வந்தான்? ப்ரீவியஸ் கிளாப்போட இதுல இருந்து யாரெல்லாம் ரிமைனிங் இருந்தாங்களா யாராச்சும், இல்லாட்டி புதுசா இவங்க கொண்டு வந்தது இல்ல. இவங்க ஆக்சுவலா ஒருத்தர்? கிளாப்போட ஹோல் டீமே வந்துட்டு ஆக்சுவலா வந்து எல்லாருமே வெளிய வந்துட்டாங்க ஆக்சுவலா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவங்க ஓகே, கம்ப்ளீட்டா வந்துட்டு இவரோட ஃபுல் செட் ஆஃப் இவருக்கு என்ன பிரெஃபரன்ஸோ அதான் கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் அந்த வெஸ்ட் ஹாமோட அசிஸ்டன்ட் கோச்சையும் வந்து இவங்க ஹையர் பண்ணாங்க ஆக்சுவலா. ஓகே, சடன் ஓகே. நேம் தெரியல. ஓகே. அவரையும் ஹையர் பண்ணாங்க. அண்ட் சப்போர்ட்டுக்காக ஏன்னா வந்து பிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்டான யாராவது ஒருத்தங்க கோச் வந்து கண்டிப்பா வந்து அவங்க கோச்சிங் டீம்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வெஸ்ட் ஹாம்ல இருந்து ஹையர் பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் த ஒன்லி டீம். அண்ட் பட் ஆனா ஐ திங்க் கம்ப்ளீட்டா வந்துட்டு நிறைய டாக்டிக்கல் அட்வைசஸ், பிளேயரோட ப்ரொஃபைல்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டா வந்துட்டு தே காட் அ வெரி அந்த ஒரு ஹோம் ப்ரிப்பரேஷன்ன்றது வந்து தேவர் அந்த ப்ரீ சீசன் இருக்க ப்ரிப்பரேஷன் வந்து ஐ திங்க் மேசிவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ம், ம், சோர்சஸ் ம். வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப இதுவா போகுது. அண்ட் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் வந்து கட் ஷாட் பண்ணிட்டு தே கேம் பிஃபோர் த வெக்கேஷன் அண்ட் தே ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். ஸோ இருக்கிற ஐ மீன் நிறைய எப்படி சொல்றது பாசிட்டிவ்ஸ் வந்து இருக்கிற கரண்ட் ஸ்குவாடு யார வெக்கேஷன் போலியோ அந்த பிளேயர்ஸ் கிட்ட வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு அந்த டைம்ல நிறைய சொன்னாங்க. ப்ரீ சீசன்ல ஸ்லாட் வந்து வந்து அவர் ட்ரை அந்த பண்றது. ஃபர்ஸ்ட் யா பிகினிங்ல. யா ஓகே, ஓகே. த வே ஹி டிட் ஆல் இஸ் டாக்டிக்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எல்லாமே வந்துட்டு அண்ட் ஈவன் ப்ரீ சீசன்ல வந்து பீப்புள் வர் லிட்டில் பிட் கான்ஃபிடென்ட் த வே ஹி பிளேட். ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு பேண்டர் மாதிரி போகாது அப்படின்றதுக்கு தேர் வாஸ் அ கிளியர் சைன் இது வந்து கண்டிப்பா போகாது அப்படின்றது ப்ரீ சீசன்லேயே இது நல்லாவே தெரிஞ்சு ஆக்சுவலா. அண்ட் யா எந்த எனக்கு என்ன தெரிஞ்ச அந்த ரீசனிங் எந்த ரீசனிங்ல ஸ்லாட் கொண்டு வந்தாங்க? எனக்கு அதுவே வந்து ஃபர்ஸ்ட் லைக் இப்போ வந்து ஒரு எரடிவிசிய ம், மேனேஜர், இப்போ வந்து நம்ம வந்து அங்கேருந்து வந்து ஜம்ப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு பிக் ஃபைவ் லீகும் கிடையாது. அப்படி ம், இருக்கிறப்போ லைக் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் சீசன் இந்த ரேஸ்ல போறப்ப கூட ஸ்போர்ட்டிங் எப்படி விளையாடுறாங்கன்னு வச்சு ரூபன் அமோரமோட நேம் தான் வந்துட்டு இன்னுமே வந்து லைக் பெருசா இருந்துச்சு. எல்லாருமே வந்து யா, ஓ ரூபன் ம், அமோரம். ம். இது ஸ்லாட் எங்க இருந்து எப்படி புடிச்சாங்க ஸ்லாட்? எனக்கு அதுவே ஃபர்ஸ்ட் புரியல. லைக் மேபி என்னுடைய நாலேஜ் ஆஃப் யா, எரடிவிசி யா. எல்லாம் ரொம்ப கம்மி தான். பட் ஆனா எப்படி இது புடிச்சாங்க அது? நோ ஆக்சுவலா வந்துட்டு இவர் அங்க டைட்டில் வின்னிங் மேனேஜர். பட் அதனால ம். வந்து மட்டுமே ரீசன் கிடையாது. ஹி இஸ் வெரி எப்படி சொல்றது ஹி இஸ் அ மேனேஜர் ஹூ இஸ் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் வாட் த சிஸ்டம் ஹஸ் கிரியேட்டட் பை கிளப். ஸோ நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது இப்ப நிறைய கிளப்ஸ் வந்துட்டு ஒரு பேக் ஃபோர்ல இருந்து சடனா பேக் த்ரீ இல்லைன்னா வந்து ம். ஒரு கம்ப்ளீட் அட்டாக்கிங் ஃபுட்பால்ல இருந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட்பால் ட்ரை பண்றது இந்த மாதிரி போகும்போதுட்டு இட் டேக்ஸ் டைம் ஃபார் த டிரான்சிஷன். ஸோ நீங்க அந்த டைம் வந்து யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஃபார் இட். ஸோ இவங்க அதை வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டு தே வாண்ட் சம் ஒன் ஹூ இஸ் ஆல்ரெடி வெரி க்ளோசர் டு கிளாப், who ம். can have a same tactics of 50 to 60% of Klopp, like இந்த பேசிக்கான பேக் ஃபோர் இந்த பிரசிங் இது அண்ட் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிமிலரா இருக்கிற மாதிரி ஒரு மேனேஜர் தான் ஐ திங்க் தே ஃபவுண்ட் தே லுக் ஃபார் இட். ம். 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 அண்ட் ம். ம். லைக் எனக்கு ரூபன் அமோரிம் ரீசன்ஸ் வந்து மேபி ரூபன் அமோரிம் ஹி வுட் ஹவ் ஆஸ்க்ட் ஃபார் அ பேக் த்ரீ சிஸ்டம் which he wants to play. ஸோ அப்ப நீங்க வந்துட்டு யூ ஹேவ் டு கோ வித் ஒரு ப்ராப்பரான சென்டர் பேக் போகணும். யூ ஹேவ் டு ரீஇன்வெஸ்ட் ஆன் சென்டர் பேக்ஸ். ஸோ அது ஃபுல் வந்து பேக்ஸ். இன்னொரு ஒரு எப்படி சொல்றது நீங்களே ஒரு ஸ்டெப் கிரியேட் பண்ணி யூ ஆர் புட்டிங் அ மிடில் ஸ்டெப் பிஃபோர் யூ கோயிங் டு ஹையர் ஸ்டெப் அப்படின்றது ம். 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 மேபி லாங் டேர்ம்க்கு சக்ஸஸா இருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு அந்த ஒரு அது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட் ஸ்டெப் எடுக்கணும். ம், அந்த நேரத்துல இருக்கிற ஃபிட் நீங்க என்ன எப்படி பண்ணணும்னு பாக்குறீங்க, என்ன பண்ணணும்னு பாக்குறீங்கங்கறத பொறுத்து இருக்கு. யா ஏன்னா இது வந்து ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் செட்டுடு பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டைட்டில் கண்டஸ்ட்ல மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ம். போயிட்டு நீங்க ம். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணி அவங்களை கம்ப்ளீட்டா வந்துட்டு நீங்க வந்து இன்னொரு ஒரு மிடில் ஸ்டெப் எடுக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ ஐ ஃபெல்ட் தட்ஸ் அ ரைட் திங். பட் அதே மாதிரி ஹி ஹஸ் வான் வித் அங்க ஹி ஹஸ் வான் அ லீக் ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு கேம்பெயின் வந்து ஹி ஹஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி அது வந்து ஒரு ஸ்மால் சாம்பிள் சைஸ் இருந்தாலும் ஹி ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட். ஸோ தட் இஸ் ம்ஹ்ம். மோர் தென் ம்ஹ்ம். அது வந்து மோர் தென் இனஃப் டு டூ அ பிஎல் கேம்பெயின். மேபி ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா ஒரு 2 சீசன் ஹி வுட் ஹவ் லேர்ன் ஹவு டு வின் அ பிஎல். But ரைட். luckily he made it in the first இதனால he learned it. But ஆனா ஒரு 2 சீசன்ல he would have known like இந்த 4 கப்ஸ் எப்படி ஆடுறது, யூசிஎல் எப்படி சேம் டைம்ல பிளேயர்ஸை மேனேஜ் பண்றது. ஸோ எல்லாமே he would have learned in 2 seasons. பட் ஆனா வந்துட்டு luckily he won in the first season. ஸோ ஐ திங்க் அது மேபி ஐ திங்க் ஆல் த எப்படி சொல் டிசிஷன்ஸ் வந்து எல்லாமே was 10 out of 10 by the board until now ம். கேட்டா.
ஸோ இதில் போர்டோட இது வந்துட்டு ஆக்சுவலி அவங்களுடைய ஆம்பிஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய அந்த பாத்வேயாக இருக்கட்டும் அந்த அந்த ஹெல்ப் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்திருக்கு. கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வேலையும். ஏன்னா இது வந்து ஒரு மேனேஜர் ஒண்டி நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது லீக் அடிக்கிறதுங்கிறதுல வந்து எல்லா விஷயமே உனக்கு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி வந்து உட்காரணும். அந்த உட்கார்றத கரெக்டாக பண்ணிருக்காங்கிறது வெரி குட். பட் டெஃபினட்டா ஸ்லாட்டோட வேலையை வந்து இதுல டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்லியிருந்தாலும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா உங்களுடைய மெயின் 2 பிளேயர் வந்து அந்த பாயிண்ட் நீங்க அடுத்த சீசன் வர்றப்போ மெயின் 2 பிளேயருமே ஏஜிங்கா இருந்தாங்க. சாலாவா இருக்கட்டும் அவுட்புட் குறையல, பட் 2 பேருமே அந்த ஏஜிங் கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் என்ன நடக்க போகுங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நீ சொன்ன மாதிரி கிராவன்பர்ச் வந்து வாங்கினப்போ அவன் பர்ஃபார்மும் பண்ணல. அந்த வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து மெக்காலிஸ்டர் நல்லா பண்ணிட்டு இருந்தான். பட் மற்றபடி அது வந்து ஒரு அன்சர்டன் ஃபேக்டரா தான் இருந்துச்சு. அண்ட் ட்ரெண்ட் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானோ அதே அளவுக்கு உனக்கு தெரியும் ட்ரெண்டோட வீக்னஸஸும் தெரியும் நம்மளுக்கு. ஓவர் பாயிண்ட் அண்ட் டைம் டீம்ஸ் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இது பாக்குறப்ப வந்துட்டு லீக் அடிப்பீங்கிற மாதிரி தோணல. பட் நீ சொன்ன மாதிரி டெஃபினட்டா டாப் 3 டாப் 4 இருப்பீங்கன்னு தோணுச்சு. ஸ்லாட் டாக்டிக்கலா நிறைய விஷயங்களை வந்து என்ன ஒரு வெளியிருந்து நான் லைக் சீசன் பார்க்க அவன் பிளேயர்ஸை பிளாட்ஃபார்ம் பண்ற விதம் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. லைக் நீங்க வந்து நீ சொன்ன மாதிரி பேசிக்ஸ் பண்ணீங்க, பட் அட்டாக்கருக்கு உண்டான எதை மேக்சிமைஸ் பண்ணணுமோ அதுதான் மெயினான ஃபேக்டர். உங்களுடைய நீங்க சாலாவை வந்துட்டு கிளீனா வச்சுட்டீங்க இதுதான் பண்ண போறான்னு. டாக்டிக்கலா என்ன வித்தியாசம் வந்துச்சு கிளாப்போடைய ஒரு டீமுக்கும் இப்போ ஒரு ஸ்லாட்டோடைய ஒரு டீமுக்கும் என்ன வித்தியாசம் வந்துச்சு விச் ஹெல்ப் யூ இந்த சீசன்? ஏன்னா ஒரு முக்கியமான நெகட்டிவ் ஆஃப் கிளாப்னு சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும்னா அட்லீஸ்ட் இன் மை ஒப்பீனியன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஒரு டீம் பண்ற ஒர்க் வந்துட்டு அது அவங்களை வந்து டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். பிசிக்கலி ஃபெட்டிக் பண்றது. எஸ்பெஷலி நீங்க ஒரு 97 பாயிண்ட்ஸ் எடுத்து லீக் அடிக்க முடியல போறப்பவும் இல்லாட்டி அடுத்த சீசன் வந்து 99 பாயிண்ட் அடிச்சு லீக் அடிக்கிறது அந்த மாதிரியான ஃபேக்டரா இருக்கிறப்போ எக்ஸர்ட் பண்றதுங்கிறது பிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த கவுண்டர் பிரஸிங் மேல நீங்க அந்த கிளாப் போடுற எம்பசஸ் வந்து இமீடியட்டா பால் வின் பண்ணணுங்கிறப்ப சுத்தி சுத்தி நீங்க ஓடிட்டு தான் இருந்தீங்க அந்த இதுல. அதுல இருந்து திடீர்னு பார்த்தா ஸ்லாட்டோட சிஸ்டம்ல யாருமே அவ்வளவு ஓடுற மாதிரி தெரியல. ஆனா விஷயம் என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடந்துகிட்டே இருந்துச்சு கண்டினியூஸா. அந்த சாலாவா இருக்கட்டும் அவனும் வந்து மோட்டத்தனமா ஓடி பிரஸ் பண்ற அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டாக்டிக்கலி என்ன மாறிச்சு அது வந்து அது எப்படி டீம்ஸால ஃபிகர் அவுட் பண்ண முடியாம போச்சு? ஏன்னா நான் பாக்குறப்ப இவன் 4-4 தானே ஆடுறான், இது இவ்வளவு கேப் இருக்கே ஏன் அடிக்க முடியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து எனக்கு வந்து ஒரு இது ஏன் டீம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்னு தோணுச்சு. பட் ஆனா டாக்டிக்கலா பாக்குறப்போ வாட் ஹேப்பன், ஹவு டிட் திங்ஸ் சேஞ்ச், ஹவு வேர் யூ நாட் பிரேக்கபிள்? இல்ல நீங்க சொன்ன ஒரு கரெக்டான பாயிண்ட் வந்து he is playing a very simple tactics of 4-4. இது எக்ஸாக்ட்டா யாரு போன சீசன் ரெப்ளிகேட் பண்ணானா ஏசி மிலான். ஏசி மிலான் பிளேஸ் சேம் 4-4 தான் ஆடுவாங்க. பட் தே வர் நாட் ரியலி எப்படி சொல்றது அவங்க லீக்ல கூட they didn't able to make up to a very big extent. ஆமா ஆமா அவங்க So நீங்க சாம்பியன்ஸ் லீக் கூட குவாலிஃபை இல்ல, சாம்பியன்ஸ் யூரோப் கூட போக குவாலிஃபை. முடியல. ஸோ த ப்ராப்ளம் இப்போ எங்க அப்படின்னா 4-4 என்ன நீங்க டாக்டிக்ஸ் ஆடுறது முக்கியம் இல்ல, அதை நீங்க எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அண்ட் அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எப்படி கேபிட்டலைஸ் பண்றீங்க இது மட்டுமே தான் வந்து ஐ மீன் ஐ திங்க் திஸ் இந்த ஒரு 2 ஃபேக்டர் தான் வந்து ஒரு பெரிய மேஜர் கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். ஸோ நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா லைக் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும் கிளாப் அண்ட் ஸ்லாட் அப்படின்னா கிளாப் வந்து this last 1 or 2 seasons வந்து he has been thrived with only magic moments. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க கான்ஸ்டன்டா உள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் போவாங்க, கோல் கன்சிட் பண்ணுவாங்க, செகண்ட் உள்ள போயிட்டு ஒரு டாக்ஸ் போகும், உள்ள ஆளு அப்படி மோட்டிவேட் பண்ணுவாரு, வெளியே வருவானுங்க, ஏதோ இந்த 300 படைத்தீர்கள் மாதிரி போட்டு அடின்னு அடிப்பானுங்க, கோல் அடிப்பானுங்க, they win the game. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டிவ் நேச்சர் இருந்துச்சு. இதை வந்து யாரு தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் கிடையாது. உள்ள இருந்து எவனோ சின்ன பையன் வருவான், அவன் ஒரு 2 கோல் அடிப்பான் சம்மந்தமே இல்லாம. ஸோ என்டர்ஜி வந்து கிளாப்போட லேட்டர் இந்த லாஸ்ட் 1 or 2 சீசன்ஸ் வந்து இட் கம்ப்ளீட்லி த்ரைவ் ஒன்லி வித் த மேஜிக்ஸ். ஸோ அவரோட செகண்ட் ஆஃப் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸும் உள்ள போவாங்க, அந்த டாக்ஸ் நடக்கும், he was able to come, they will somewhat they will find a way to score goal. ஒரு கோல் வரும், ஏதோ ஒன்று வந்து அந்த ஒரு சின்ன ஒரு மேஜிக் நடக்கும், they will start using it, from there they start winning. அண்ட் ஆன்ஃபீல்டை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஆன்ஃபீல்டை வந்து எக்ஸ்ட்ராடனரியா யூட்டிலைஸ் பண்ணது வந்து கிளாப். ஆமா எனக்கு தெரிஞ்சு ஆன்ஃபீல்டு வந்து ஒரு ஃபியரபிள் அட்மாஸ்பியரா வந்து ஆப்போசிஷனுக்கு கொண்டு வந்தது வந்து ஐ திங்க் கிளாப்போட விஷயம் நிறைய இதுல வந்து ஐ மீன் கிளாப் பிளேட் அ வெரி மேஜர் ஃபேக்டர். அது பிளேயர்ஸ்மே ரொம்ப வந்து டீப்பா வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆன்ஃபீல்டு வந்து நீ வா ஆன்ஃபீல்டு வா பாத்துக்கலாம், ஆன்ஃபீல்டு வா பாத்துக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது நீங்க அப்படியே நீங்க ஃபிளிப் சைட்ல நீங்க வந்து ஸ்லாட்டை பாத்தீங்க அப்படின்னா ஸ்லாட் ஹேட் அ பிளான், he always come up with a plan. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட இந்த இதெல்லாம் நீங்க போஸ்ட் பிரசன்டேஷன் டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்ரி பிளேயர் சொல்ற விஷயம் வந்து I'll create a opportunity for you to score. Your only role is has to score.
ஸோ நீ வந்துட்டு யூ பிலீவ் ஆன் த டாக்டிக்ஸ் வாட் ஐம் பிளேயிங் அட் த மூமெண்ட். நீ கோல் வரலையா பரவாயில்ல, யூ நீ வந்து இன்னும் காமாரு, யூ ஸ்டில் பி பேஷண்ட். இதே டாக்டிக்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இரு. அண்டர்ஸ் வி கிவ் யூ சேஞ்ச் ஆஃப் டாக்டிக்ஸ், தேர் இஸ் வில் ஃபைண்ட் அ வே டு வில் ஃபைண்ட் அ வே ஃபார் யூ டு ஸ்கோர். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நீ கேப்டலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிரு. ஸோ திஸ் வாஸ், இதுதான் வந்துட்டு ஹி வாஸ் ஒன்லி டாக்டிக்ஸ். ஆனா அண்ட் நீங்க இதுதான் வந்து ஹி சான்ஸ் ஃபாலோட். கிரியேஷன் ஒரு சான்ஸ் கிரியேஷன் நீ சொல்ற மாதிரி லைக் கஷ்டப்பட்டு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணுவோங்கிற மாதிரி ஒவ்வொரு கேமுக்குமே வந்து நீங்க வந்து சான்ஸ் கிரியேஷன் ஜாஸ்தியா தானே இருந்துச்சு. அது உங்களுடைய கேம் பிளேவை வந்து மேக்ஸிமம் சான்ஸ் கிரியேஷன் பண்ற மாதிரி தான் வந்து அதுக்கு இதுவான மாதிரி தான் இருந்துச்சு. லைக் நான் உனக்கு ஒண்ணு கொடுப்பேன், நீ அதுல இருந்து கோல் போடுறங்கிறத தாண்டி நான் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பேன், நீ அதுல இருந்து கோல் போடு, அந்த மாதிரி தானே போச்சு உங்களுக்கு மொத்தமாவே. அதுக்கு நீங்க இன்னொரு ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா பிளேயரோட பெஸ்ட் ஆக்சுவலா. எப்படின்னா வந்துட்டு எங்கள்ல வந்து இப்ப இந்த சீசன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லிவர்பூல்ல வந்துட்டு டியாஸ் ஹேட் அ வெரி குட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் 10 மேட்ச்ல வந்து டியாஸ் வாஸ் கம்ப்ளீட்லி ரியலி குட். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து இனிமேல் லெஃப்ட் விங்ல மட்டும் தான் கோல் வரும் அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் தேவ் சேஞ்ச்ட். ஓகேவா, சாலா வாஸ் ஹேவிங் அ ஆல் டைம் சீசன். ஓகேவா, அதை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா அன்டில் ஃபெப்ரவரி மார்ச் தான் வந்து he had a dip. அது வரைக்கும் வந்துட்டு he was supposed to cross 2020. போஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு இது கூட வரல, ஃபேமஸ் போஸ்ட் கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஒன்னு போட்டான்னா அதோட முடிஞ்சதுடான்னு வேற சொல்லுவானுங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல அவனுக்கு கிளீனா. இல்ல ஆக்சுவலா அதான் சொல்றேன், அவர் சாலா வந்து ஃபெப் வரைக்கும் he was really good. ஃபெப் மார்ச் வரைக்கும் எல்லாமே சொன்னாங்க he is going to break the 2020 of Conteயோட வந்து he is going to break very easily அப்படின்றாங்க ஆக்சுவலா. So he was really good throughout the season. ஓகேவா, அந்த மார்ச் வரைக்கும் ஸ்லாட் வாஸ் யூட்டிலைசிங் ஹிம். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து டியாஸோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 மேட்சஸ் வந்து he was utilized Diaz a lot. ஓகேவா, டியாஸ் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜோட்டா வாஸ் சிப்பிங் இன் சம்டைம்ஸ். கேப்போட செகண்ட் ஆஃப் சீசன் வந்து வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து they were taking that role responsibility to fill in for someone who is not at the form. அதுதான் எனக்கு வந்து போன சீசன் உங்களதுல பார்த்தது மெயினா விஷயம்னா சாலா கோல் போடுறா ஓகே, பட் ஆனா சாலா ஒருத்த நாள் வண்டி பண்ண முடியாது. இந்த மிச்சம் இருக்கிற 10 பேர்ல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எவனா ஒருத்தன் வந்து கரெக்டா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேம்ஸ்க்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டானோ இல்ல பண்றது கம்மியாயிடுச்சோ அந்த மாதிரி தாண்டி இந்த 10 கேம் நீ சொல்லப்ப டியாஸ் அடுத்த ஒரு 10 கேமுக்கு கேப் போவான். அடுத்த வந்து ஒரு 10 கேம்ல வந்து எல்லாருமே அங்க 2 கேம் அங்க 2 கேம் அப்படி வந்து எவனா ஒருத்தன் கோல் போட்டுனே இருந்தான். இந்த ஒரு இது நடந்துச்சு. யா தட்ஸ் ஃபார் ஷூர். யா, ஸோ அது வந்துட்டு கரெக்டா மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்துட்டு இது வந்து நீங்க மொமெண்ட்ஸ்ல மட்டும்தான் நான் வந்து இதை ட்ரைவ் பண்றேன் அப்படின்னா லைக் வி ஷுட் ஹவ் வான் தட் நியூ கேஸ்டல் ஃபைனல். இப்போ நீங்க சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சப்போஸ் கிளாப் வுட் ஹவ் பீன் ஆன் தட் நியூ கேஸ்டல் ஃபைனல்னா வந்துட்டு ஈவன் வி டிடன்ட் பிளே ரியலி வெல் த ஹோல் கேம். somewhat they would have found a way to score at end and equalize, and then they extra time போயிருக்கும். அதுக்கப்புறம் they were gone for a penalty shootout. பட் ஆனா ஹியர் வந்துட்டு எய்தர் நீங்க வின் பண்றீங்க இல்லைன்னா you're losing it very badly. ஸோ கம்பேக்ஸ் ஆர் தேர், கம்பேக்ஸ் ஆர் ரியலி தேர். பட் ஆனா வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்டா வந்துட்டு கொண்டு வர முடியுமான்னு கேட்டா தட் இஸ் ஒன் ஸ்மால் டிஸ்அட்வான்டேஜ் பட் பீப்புள் ஸ்டார்ட் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் ஸ்லாட். ஏன்னா வந்துட்டு நீங்க இதோட இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆன்ஃபீல்டோட யூசிஎல் செகண்ட் லெக் பிஎஸ்சியோடது. நிறைய பேர் சொன்ன வந்து நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு they were trying to figure out வந்து he didn't use Anfield a lot. நீங்க ஆல்ரெடி you're coming from a 1-0 win அண்ட் செகண்ட் லெக்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல போறீங்க, யூஆர் அந்த டாமினேட்டிங் ஏரியால இருந்து போறீங்க அப்படின்ற லீட்ல போறீங்கன்றப்ப ஆன்ஃபீல்ட் வந்து he didn't use much அப்படின்றது நல்லாவே தெரியுது ஆக்சுவலா. ஸோ he thoroughly only believes his tactics. மேபி இந்த சீசன்ல இருந்து I think he'll start using Anfield a lot. சோ இந்த கிளாப் மாதிரியே சொல்றேன் பேசிக்கலி. ஆமா, ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் நீங்க ஸ்லோவா அதை வந்து நீங்க விடவே கூடாது. ஏன்னா ஆன்ஃபீல்டுன்றது ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்தது. யூ ஷுட் நாட் லெட் அதர் பீப்புள் ஃபீல் லைக் தட். இப்போ எப்படி வந்து ஆர்டேட்டா வந்து எமிரேட்ஸ்ல போய் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்ற மாதிரி ஆயிடும். நீங்க லீக்ல போனீங்கன்னா எமிரேட்ஸ் அவ்வளோ ஈஸியே கிடையாது. சிட்டி போவாங்க, தே ஆல்வேஸ் லூஸ் 1-0. ஸோ அதனால அந்த மாதிரி வந்துட்டு ஹி ஹஸ் ஆல்ரெடி பில்ட் இட், ஒரு எம்பையர் மாதிரி பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு வெறும் டாக்டிக்ஸ்க்காக நீங்க லூஸ் பண்ண முடியாது. யூ பியூர்லி பிலீவ் ஆன் டாக்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக யூ கேனாட் லூஸ் திஸ் ஆன்ஃபீல்டு ஒரு ஃபியர் ஃபேக்டர். அதுவே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். சரி, அதுக்கப்புறம் நீ பாத்துக்கலாம். ஆன் தி பிட்ச் எப்படி வேரி ஆச்சு இது ஏன் அப்படின்னா ஏன்னா நீ சொல்றது எல்லாமே வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, ஒரு சிஸ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆன்ஃபீல்டோட கிரவுட்ல ரிலே ஆகல, ஆன் பிட்ச்ல தான் எல்லாத்தையுமே நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்கிற மாதிரி இருக்கு எல்லாமே.
சோ இதுதான் ஆமா. எப்படி ஆச்சு? ம். அதுதான் எப்படி இதுவாகுதுங்க? அதுக்காக தான் நான் முதல்லயே நீங்க கேட்டேன். அது 4-4 தானே நெறைய தெரியுதே இதுல வந்து இதுல டெஃபிஷியன்சிஸ் தெரியுதே. எப்படி இத யாருமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம வுட்டாங்கங்கிறது தான் என்னுடைய மெயினான கேள்வி. அது பிளேயர் பெர்ஃபார்மன்ஸா? இல்லாட்டி ஓவரால் சிஸ்டமே நான் பார்க்கல. லைக் நீ பார்த்தது ஏதாச்சும் சிஸ்டமே வந்து அந்த மாரி செக்யூரா இருக்கிற மாரி வந்து ஃபுல்லா இதுவாயிடுச்சா? அது இன்னொரு நெறைய ரீசன்ஸ் வந்து கிளீன் ஷீட்ஸ். தே ஆர் டிஃபென்சிவ்லி ரியலி குட். ம். நீங்க வந்துட்டு ஒன்ஸ் நீங்க ஒரு ஐ மீன் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். நீங்க ஒரு சீசன்ல வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு நெறைய கிளீன் ஷீட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, ஆப்போசிஷன் அட்டாக்கர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லோ ஆகும். ம், அங்க ம், வந்து ம். நம்மளால ஸ்கோரே பண்ண முடியாது. நம்ம போனா அங்க ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டம், கஷ்டம் அப்டின்றது ஒரு ஆப்போசிஷனுக்கு ஒரு மென்டாலிட்டியாவே அது வந்து கஷ்டம் ஆக்சுவலா. ம், ஸோ ம், நீங்க அந்த ம். கிளீன் ஷீட்ஸ வந்து ஸ்டார்ட்டிங்கே வச்சுட்டீங்க. யூ ஆர் கோயிங் ஃபார் லைக் 7 ஸ்டேட் வின்ஸ், 8 ஸ்டேட் வின்ஸ், 9 ஸ்டேட் வின்ஸ்ன்னு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்டிஃபீட்டடு ம், அப்டின்றப்ப, ம், ம். நீங்க அப்பர் ஹேண்ட் இருக்க டீமுக்கு வந்து இட் புஷ் அ லாட். நம்ம ம், ம், அன்டிஃபிட்டடா ம், ம். இருக்கோம். வி ஆர் த அப்பர் ஹேண்ட். நீங்க என்னதான் ஆப்போசிஷன் வந்தாலும், நீங்க எவ்வளோ இன்ஜூரிஸ் பண்ணாலுமே, யூ காட் அன் அப்பர் ஹேண்ட். ஸோ இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ வந்து திஸ் ஐ மீன் இதெல்லாம் வந்து பயங்கர யூட்டிலைஸ் ஆயிடுச்சு இந்த சீசன்ல. டிபிக்க ஏன்னா நான் இன்னொரு பெரிய ரீசன் பார்ப்பேன் வந்து நீங்க இது வந்து ஒரு ஹை லெவல் ரீசன்ஸ். இதுவே நீங்க மிட் டேபிள் ரீசன்ஸ பார்த்தீங்கன்னா, பிரென்ட்ஃபோர்டோட ஹோம் வந்து தே ஹேட் அ வெரி குட் சீசன். ஆமா, ஆமா, அவங்க ஆமா, ஹோம்ல வந்து ஆமா. அன்டச்சபிள் மாரி ஆடுனாங்க. ரொம்ப கஷ்டம், ஸோ ரொம்ப கஷ்டம். ஆமா. ஆமா. ஸோ அது 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 வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? நீங்க ஒரு மித் கிரியேட் பண்ற மாரி தான். நீங்க ஒரு 3, 4 மேட்ச் தொடர்ந்து ஓகே, ஜெயிச்சிட்டீங்க ஓகே, அப்படின்னா, ஓகே. ம். நெக்ஸ்ட் ஒரு 3 டூ 4 மேட்சஸ் வந்து ஈஸியா வந்து இட் வில் டிராக் யூ டூ கெட் தட் வின். அப்ப அந்த ஒரு 12 பாயிண்ட்ஸ்ன்றது இஸ் அ மேசிவ் இல்ல. அடுத்த ஒரு 4 மேட்சஸ்க்கு ஒரு 12 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி ரியலி மேசிவ். ஸோ இத இவங்க வந்து ஹை சாம்பிள் சைஸ்ல பண்ணும்போது இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஹஸ் ரியலி ஹெல்ப்ஸ் லாட் டூ மேக் அப். இல்லன்னா 4 டூ 4 இஸ் அ வெரி ஃபிளாட் டாக்டிக்ஸ் ஆக்சுவலா. வித் ம். பிளேயர் குவாலிட்டில வந்து இட் ரியலி வொர்க்ட். சோ இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளேயர் குவாலிட்டி அண்ட் மோர் தென் டாக்டிக்ஸ் வந்து மென்டாலிட்டி. மென்டாலிட்டி நெறைய ஃபேக்டர்ஸ் தேவர் யூட்டிலைசிங். ம். நீங்க பாத்தீங்கன்னா நெறைய ஃபேக்டர்ஸ் தேவர் யூட்டிலைசிங். ஏன்னா வந்துட்டு நீங்க ஆர்சனலுக்கு வந்து என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, நீங்க தே வர் ஸ்டார்ட் லூசிங் அட் ஸ்டார்ட் இட்செல்ஃப். அந்த ஒரு 5th, 6th மேட்ச்க்கு அப்புறம் வந்து தே ஸ்டார்ட் லூசிங். பட் அதுவே நீங்க ஃபிளிப் சைடுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க துபாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ம், நீங்க வந்து ம், ஒரு ம். ரன்ன வந்துட்டு யாராலுமே பிடிக்க முடியல. ம், ம், ம். வந்தா இந்த வந்து வாட்டி 4-0, நடக்கல. 5-0 போன சீசன் நடக்கல அது. அது 2 சீசன் முன்னாடி நடக்கல. போன சீசன் கரெக்ட். நடக்கல. அந்த ஒரு ஸ்ட்ரெச் நீங்க எடுக்கணும். அந்த ஸ்ட்ரெச் அமையணும். இப்ப உங்களுக்கு வந்து வெரி அன்பார்ச்சுனேட்டா அந்த ரெட் கார்டு, ரைஸோட இன்ஜுரீஸ். டபுள் எல்லோ ம். இது எல்லாமே இந்த டிராஸ் வரும்போதே சலிபாவோட ரெட் கார்டு, லாஸ்ட் மேன் டாக்லிங் இதெல்லாம் வரும்போதே என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வரல ஆக்சுவலா. லைக் ஒரு தேவர் ஒரு நாட் ஸ்ட்ரீக் அன்பீட்டன். சீக்வென்ஸே வரல. அந்த ஒரு ஸ்ட்ரீக்கே நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 மேட்ச் கிரியேட் பண்ணா, ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஹார்ட். ஏன்னா நீங்க ம். இவங்கள பாத்தீங்கன்னா, சிட்டிய பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்துட்டு அந்த போஸ்ட் கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு அப்புறம் வந்து தேவர் அன்பீட்டன். அவங்க ம், நீங்க ம், பிடிக்கவே ம். முடியாது. அந்த ஒரு ஆமாமா. 4, 5 மேட்ச்க்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரீக் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத அவங்களுக்கு நீங்க ஸ்டாப்பே பண்ண முடியாது எந்த இதுலயுமே. ம், 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 ரொம்ப ம். மேசிவா இருக்கும். சோ இந்த ஒரு ஸ்ட்ரீக்ஸ வந்து எல்லா ஒரு டைட்டில் வின்னிங் டீமும் தே வில் ஸ்டார்ட் டூயிங் இட் அட் சம் ம், ஸ்டேஜ். ம், ம். நம்ம ம். வேணா நோட்டீஸ் பண்ணாம இருப்போம். பட் இந்த மீடியா எல்லாமே வில் ஸ்டார்ட் ஷோயிங் தெம். அந்த டீம்ஸ்குள்ளயே வந்து தே வில் ஸ்டார்ட் டாக்கிங் அபௌட் இட். ரைட், பட் அந்த ரைட், ரைட், ஸ்ட்ரீக்கே ரைட். இல்ல அப்படின்னா இட்ஸ் ரியலி ஹார்ட். ரைட், 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 ரைட். யா. ஸோ லாஸ்ட் பார்ட் வந்து நான் வந்து இந்த அந்த இதுலயே வந்து ஸ்லாட்டை பத்தியே பேசுறப்போ பிளேயர் மேனேஜ்மெண்ட் எப்படி இவ்வளோ நல்லா நடந்துச்சு? உங்களுக்கு வந்து மெயினா வந்து இன்ஜுரிஸ்ங்கிற ஒரு ஃபேக்டரே வந்து வராத ம். மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து நீங்க வந்து ஜென்ரலாவே வந்து நீங்க முன்னாடில இருந்தே கிளாப் இருக்கிறப்பவே வந்து அந்த ஒரு ஃபேக்டர் நல்லா தான் பார்த்துப்பீங்க. ஏன்னா இந்த லாக்டிக் ஆசிட் டெஸ்ட் ம். வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க பட் ஆனா ரொட்டேஷனுமே நீங்க வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி பண்ணின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா கொனாட்டே வந்து எப்பயுமே இருந்தான், வேண்டேக் எப்பயுமே இருந்தான், ஒரு ஒரு சாலாவா இருக்கட்டும் எப்பயுமே இருந்தான். ஒரு ஒரு ம். கோர் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ்ங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய விளையாடினானுங்க. இவங்களை தாண்டி வெளியே இருக்கிறவங்க தான் வந்து மொத்தமா வந்து உள்ள போயிட்டு வெளியே வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி ரொட்டேட் ம். ஆகிறா இருக்கட்டும். இந்த இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி நடந்துச்சு அக்ராஸ் காம்படிஷன்ஸ்? ஏன்னா நீங்க வந்துட்டு நீ சொன்ன மாதிரி லீக் ஒண்டி ஜெயிக்கல. ஒரு கெரபாவ் கப் ஃபைனல்ஸ் போனீங்க, ஒரு ம். அதுக்கு பேர் என்னது சாம்பியன்ஸ் லீக்ல வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் போனீங்க, அண்ட் ம். வந்து இந்த எஃப்ஏ கப்ல ஒண்டி தான் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவுட் ஆனீங்க. மத்தபடி எல்லாமே வந்துட்டு ஆமா. கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 3 கப் காம்படிஷன்ல அவ்வளவு தூரம் போனீங்க, ஒரு புது மேனேஜர் வச்சுட்டு. இந்த மேனேஜ்மெண்ட் ம். பிளேயர் மேனேஜ்மெண்ட் எப்படி ஆச்சு நடந்துச்சு? இல்ல இதுவுமே ஸ்லாட்டோட ஒரு ஒரு முக்கியமான அந்த கொண்டு வர விஷயம் அது? ஆ எனக்கு ஸ்லாட்ட ஹைலி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இன்னொரு ரீசன்ஸ் வந்து பிளேயர் மேனேஜ்மென்ட். ஏன் அப்டின்னா, அ சாலாவோட ரோல் வந்து ரொம்ப டிஃபைன்டா இருந்துச்சு. ஸோ சாலா வந்துட்டு லைக் எந்தெந்த மேட்சஸ்ல வந்து ஹி ஹாஸ் டூ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் அட்டாக். எந்தெந்த மேட்சஸ்ல வந்து ஹி ஹாஸ் டூ ட்ராக் பேக். கன்சிடரிங் ஹிஸ் ஏஜ் அண்ட் ஃபிட்னஸ். அண்ட் சாலாவோட ப்ரீ சீசன் ஒர்க் அவுட் ஃபிட்னஸ் வந்து வாஸ் அ மேசிவ் ரோல். ம். ஓகே, ஓகே. ஹி பிகம் ஐ மீன் ஹி வாஸ் ரியலி ஸ்ட்ராங்கர் ஆக்சுவலா. அவன் ஆக்சுவலா வந்து ப்ரீ சீசன் முடிச்சுட்டு வரும்போது ஹி வாஸ் ரியலி ஸ்ட்ராங்கர். ம். ஸோ அவனோட ஃபிட்னஸ் அண்ட் நீங்க நெறைய மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹி பீன் ஆஸ்க்ட் டூ பிளே மோர் ஆஃப் அ ஸ்ட்ரைக்கர் ரோல்.
அந்த ரைட் விங்ல வந்துட்டு வெரி டாப் எண்ட்ல வந்து ஹஸ் டு ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் ரெடி ஃபார் அட்டாக் மாதிரி ஓகேவா. ஆனா வந்துட்டு நீங்க ஹைண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல ஹஸ் டு ட்ராக் பேக் அண்ட் ஸ்டார்ட் டூ டிஃபென்சிவ் ஒர்க்ஸ். ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டா வந்து டிஃபைன்டா எந்தெந்த கேம்ஸ்க்கு யார் யார் என்னென்ன ஓகே. பண்ணணும். அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ். ரைட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் வாஸ் டன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒர்க் லோட் வந்து பிளேஸோட ஒர்க் லோட் வந்து ஈவனா கரெக்டா மேனேஜ் மேனேஜ் பண்ண ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு. யா ஸோ எனக்கு தெரிஞ்சு கொனாட்டா வாஸ் டேக்கன் அட் சம் ஸ்டேஜ். நீங்க நல்ல ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஒரு நல்ல ஒரு லீட்ல போயிட்டீங்கன்னா கொனாட்டா வாஸ் டேக்கன் ஆஃப். ட்ரெண்ட் வாஸ் சப்ஸ்டியூட்டட் வெரி குவைட் ஆஃப். நீங்க கிளாப் சிஸ்டம்ல வந்துட்டு மெயின் கீ பிளேஸ் வந்து அவர் டக்குனு சப்ஸ்டியூட் பண்ண மாட்டார். இல்ல வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு சப்ஸ்டியூட்டர் அண்ட் மிட்ஃபீல்டர் வந்துட்டு they were அவனை rotating a lot. மேனேஜ் பண்ணணுமே பெரிய இதா, லைக் லிட்டரலி அவனை வந்துட்டு வைஸ் கேப்டன் கேப்டன்சி இதெல்லாம் போட்டுட்டு அவனை வந்து அவங்ககிட்ட இருந்து வேலை வாங்குறதும் அந்த நேரத்துல அன்சர்டனா இருக்கிறப்ப கரெக்டா வேலை வாங்கினது ஒரு திறமை தான் நீ Yeah. சொன்ன மாதிரி. அவங்களுக்கு மினிட்ஸுமே வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி பிளான்ட். நீ 60 மினிட்ஸ் ஆட போற, யூ கோனா ப்ளே ஒன்லி 70 மினிட்ஸ். இதெல்லாம் பெஸ்ட்டாக காடி. ஸோ நீங்க வந்து லாங் ரன்ல பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் அந்த ஃபெட்டிக் வந்து டிண்ட் ஹிட் அ லாட் பிஃபோர் த ட்ராஃபி வாஸ் ஐ மீன் எல்லாமே முடிஞ்சது அப்படின்றப்ப பிஎல் எல்லாமே வந்துட்டு செக்யூர் அதுக்கு முன்னாடி வந்து ஃபெட்டிக் டிண்ட் பிளே மேசிவ் ரோல் இன் ஆக்சுவலா வந்து பிகாஸ் தேவர் பிளேயிங் யூசிஎல் அண்ட் யூசிஎல் தே ஹேட் அ வெரி குட் ரன் அன்டில் தட். நீங்க இது வரைக்கும் வந்து தேவர் கிளியர் ஃபேவரட்ஸ் ஆக்சுவலா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கிளியர் பண்ணீங்க ஃபேவரட்ஸ். டேபிள்ல. ஸோ தேவர் ஏபிள் டு வின் எவ்ரி மேட்ச் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மேட்ச் தான் டிராவ் ஏதோ ஆச்சு நினைக்கிறேன். அந்த குரூப்ஸ் எல்லாமே தேவர் மேனேஜ் டு வின். ஸோ நீங்க தானே அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு வந்தீங்க டேபிள்ல, அதுக்கு ஆமா தானே ஃபர்ஸ்ட் காசு வந்தேன். வேற ஸோ கிடைச்சிச்சு. ஆமா ஸோ மினிட்ஸை வந்து ஹி வாஸ் ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணார் ஆக்சுவலாக. அண்ட் விச் எனக்கு அதனால தான் வந்து நிறைய அதர் காம்படிட்டிவ் பண்ண மேனேஜர்ஸ் யாருமே வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்க ஃபோக்கஸே பண்ணல ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து இன்ஜுரி வாஸ் ஹிட்டிங் தம் அ லாட். ட்ரூ ட்ரூ. ஸோ ஓவரால் ரேட்டிங் ஃபார் ஸ்லாட் இந்த ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபேன்ஸா வந்து நம்பிக்கை வந்துச்சு நம்ம கண்டிப்பா லீக் அடிக்க போறோம் அப்படின்ட்டு? எனக்கு தெரிஞ்ச அந்த 2 ரீசன்ஸ் வந்து எப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸ்ல வந்து 9 வின்ஸ் வித் 1 லாஸ் நினைக்கிறேன். அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட 1 லாஸ். ஸோ 9 ஸ்ட்ரெயிட் வின்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆப்போசிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஆர்சனல் வேர் லூசிங். they already had a Brighton draw என்னமோ நடந்துச்சு and they got Nottingham Forest lost. So they already lost 3-4 இது வந்துச்சு. and UCL ஓட campaign was அதுதான் very unexpected. ஸோ இவ யூசிஎல் கேம்பெயினையும் பிஎல் கேம்பெயினையும் தேவர் கீப்பிங் அட் 2-2 வைக்கும் போது வந்துட்டு அட் சம் ஸ்டேஜ் வந்துட்டு தேவர் ஃபேன்ஸ் ஆர் ரியலி கிளியர். ஓகே திஸ் சீசன் நம்ம ரெண்டுமே அடிக்கிறோம் அப்படின்றப்ப அட்லீஸ்ட் மிடிம்லயும் ஒன்னாவது அடிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ மைண்ட் செட் ஆயிட்டாங்க. நான் என்ன கேட்டா அக்டோபர் நவம்பர்ல இந்த யூசிஎல் கேம்பெயினும் நீங்க பிஎல் கேம்பெயினும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் வர் ரியலி கிளியர் தே ஆர் ஒன் ஆஃப் த டாப் 2 பெஸ்ட் டீம்ஸ் இந்த யூரோப் அட் த மொமெண்ட். நீங்க பார்சலோனா எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்சலோனா அண்ட் லிவர்பூல் த டாப் 2 பெஸ்ட் டீம். பிஎஸ்ஜி அப்ப வந்து ஒன்னும் they didn't click the way they handled the second half. போஸ்ட் டிசம்பர் தானே ஸ்டார்ட் ஆனிச்சு அவங்க. Yeah, so அந்த டைம்ல வந்து எல்லாமே சொன்னாங்க the way Liverpool played was really scary. They were really scaring the attack was really scaring, the whole team was really scary. And இன்னொரு பெரிய இது வந்து the way they won Madrid in Anfield. So அதெல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் நோவேர் வந்துட்டு people were start thinking okay this team is really had that juice to win something this season. ரைட். ஸோ அப்பயே வந்து எல்லாமே கிளியர் ஆயிட்டாங்க. தேர் இஸ் சம்திங் டு வின், சம் வாட் யூ ஹேவ் டு எய்தர் வின் யூசிஎல் இல்லைனா வந்துட்டு இது எடுக்கணும், இல்லைனா ரெண்டுமே நம்ம வின் பண்ணணும் அப்படின்றப்ப தே ஸ்டார்ட் பிகம் ஐ மீன் யூரோப்ல வந்து தே வர் ஸ்கேரிங் த லாட் ஆஃப் டீம்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதுவே வந்துட்டு ஐ திங்க் நான் தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தென் குரூப் ஸ்டேஜ் ஆஃப் யூசிஎல் பிளஸ் இந்த ஒரு 12-13 மேட்சஸ்லேயே வந்து பீப்புள் வர் ரியலி கிளியர் தே வாண்ட் டு வின் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ அதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. பிளஸ் அஃப்கோர்ஸ் நாங்களுமே வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு இதுவே கொடுக்காம நீங்க சேலஞ்ச் எப்ப நம்புறீங்க ஆக்சுவலா லிவர்பூல் வந்துட்டு வின் பண்ண சான்ஸ் இருக்கு இந்த டிசம்பர், எண்ட் ஆஃப் டிசம்பர், பிகினிங் ஜனவரி. எண்ட் ஆஃப் டிசம்பர். ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் நீங்க சொன்னல ஏதாச்சும் நீங்க டிபா போயிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு, இந்த வாட்டி வந்து எனக்கு அது பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா வந்து மொத்தமா வந்து டப்புன்னு ஒருத்தனா விழுந்துன்னு வர ஆரம்பிச்சாங்க. சிட்டியோட ஃபார்மும் ரொம்ப மோசமா இருந்துச்சு, கெல்சி கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்க எதுவும் பண்ணலன்னா கன்ஃபார்ம்டா நீங்க அடிச்சுட்டு போயிடுவீங்கன்னு தெரியும். கரெக்டா நாங்க எதுவும் அந்த இன்ஜுரி ரெட் கார்டு நீ சொன்ன மாதிரி இன்ஜுரி எல்லாம் வந்து திருப்பி ஓகே ஒருவேளை ஹவர்ட்ஸ் ஆச்சும் இருந்தா ஏதாச்சும் பண்ண முடியும்னு நினைச்சேன். பட் ஹவர்ட்ஸ் இன்ஜுரி ஆனப்ப கன்ஃபார்ம் அந்த ஜான்வரி பீரியட்ல இருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க கன்ஃபார்ம்டா அடிச்சிருவீங்க. ஏன்னா எங்களால சேலஞ்ச் பவுண்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பாயிண்ட். நாங்க உங்களுக்கு ஆல்ரெடி லீட் இருந்துச்சு, நாங்க பண்ணலன்னா நீங்க கண்டிப்பா அடிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு அந்த பாயிண்ட்ல. அதுதான் அது மாதிரி தான் கரெக்டா ஆச்சு. ஸோ ஸ்லாட்டோட ஓவரால் ரேட்டிங் என்ன ஃபர்ஸ்ட் சீசன் வச்சு ஒன்றை பொறுத்த வரைக்கும்?
ஈஸியா வந்து நீங்க அவுட் ஆஃப் 10 வந்து நீங்க ஈஸியா வந்து ஹி டிசர்வ்ஸ் an 8 above. ஈஸிலி 8 to ம் 9 above. ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி லைக் எப்படி சொல்றது? லைக் ஈஸியாவே 9 கூட சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா நீங்க யூ லாஸ்ட் அகெயின்ஸ்ட் PSG. யூ டிட்ன்ட் லாஸ் அகெயின்ஸ்ட் சம்ஒன் ஹூ ஆர் லைக் செமி ஃபைனலிஸ்டோ இல்லைன்னா குவார்டர் ஃபைனலிஸ்டோ கிடையாது. யூ லாஸ்ட் டு சாம்பியன்ஸ். ஸோ சாம்பியன்ஸ். ஃபேர் பாயிண்ட். இது வந்து ட்ரூலி அ ஃபேர் பாயிண்ட். ஸோ தெர் இஸ் நோ ரீசன். அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஹீ குட் ஹவ் ஹேண்டில் தட் அந்த இந்த ட்ரெண்டா. எக்ஸிட் ஆவாங்களே FA கப் ஓ பிளைமவுத்தோட அந்த எக்ஸிட் பிளைமவுத். ஆவாங்கல்ல, அது ஹி குட் ஹவ் பிளேட் லிட்டில் பிட். ஏன்னா வந்துட்டு ஹி டிடன்ட் அவர் டிராவல் பண்ணும்போது வந்து ஹி டிடன்ட் டேக் த பேக்கப் கூட எடுத்துட்டு போல. கம்ப்ளீட்டா நியூ செட் ஆஃப் ஓகே. டீம் தான் வந்து ஹி டிராவல் ஆக்சுவலி. தேர் இஸ் நோ ஆக்சுவலா அவர் கூட்டிட்டு போகும்போதே வந்துட்டு த ஹோல் ஸ்குவாட்ல வந்துட்டு ஹி டிடன்ட் டேக் ஈவன் த பேக்கப்ஸ் கூட சாலாவோ யாரையும் கூட்டிட்டு போல. ஸோ ரைட் ரைட் மேபி ரைட். அது கொஞ்சம் ஹி குட் ஹவ் ஆன்டிசிபேட்டட் அண்ட் அதுக்கப்புறம் பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஐ திங்க் மேபி FA கப் கூட இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருக்கலாம். அண்ட் ஐ மீன் ஃபைனல்ஸ் ஐ டென்ட் ஃபைனல்ஸ் வந்து நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் டே பெர்ஃபார்மன்ஸ். யா யூ யா கான் ஆன் தட் டே கொஸ்டின். பட் பெர்ஃபார்மன்ஸ் ஈஸிலி எனக்கு அந்த பிளைமவுத் மட்டும் தான் தெரிஞ்சு அது ஒன்று தான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கா தெரியும். அட்லீஸ்ட் பேக்கப்பாவது நீ வந்து யூ குட் ஹவ் டேக்கன் சம்ஒன் ஹூஸ் லைக் தே காட் 1 or 2. பட் அந்த சாலா மாதிரி ஒரு அந்த டைம்ல இருக்க அந்த பீக் ஃபார்ம்ல இருக்க பிளேயரை வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணி இந்த பேக்கப்ல யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது. மேபி இஃப் தே குட் ஹவ் வான் அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸி மேட்ச் நினைக்கிறேன். ஃபுல்லாம் அதுக்கப்புறம் யுனைடெட் அந்த மாதிரி தான் போச்சு நினைக்கிறேன். ஸோ ஸோ தே அந்த குட் ஹவ் இடத்துல வந்து ஈஸிலி கான். கொஞ்சம் பிளைமவுத்துங்கிறதுனால வந்து கொஞ்சம் நெக்கலா தள்ளிப்பட்டு ரொம்ப அந்த இடத்துல அண்டர் எஸ்டிமேட் ஆளுக்கு. பண்ண மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. ஐ மீன் அது சொல்ல முடியாத வச்சுக்கோங்க எதுவுமே. நான் பொதுவா மேனேஜர்ஸ் வந்து இந்த மாதிரி டீம் வர்றப்ப அதுவும் லைக் அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது, பட் அவங்க வர்றப்ப அவங்களுக்கே தெரியும் இல்ல லைக் இது கொஞ்சம் ஈஸியான மேட்ச் தான் இந்த இந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு உன் டீம் மேலேயே பேக் பண்றது தானே. ஓகே, ஸோ திஸ் இஸ் குட். நேற்றுங்கிற நிறைய பார்த்துட்டோம். இப்போ இன்றுன்னு பார்த்தோம்னா நடுவில் நடந்துட்டு இருக்கிறது எக்கச்சக்கமா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இஷ்டத்துக்கு நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எதிர்பாராத மாதிரியான டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றீங்க. திடீர்னு போயிட்டு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2 லட்டு தின்ன ஆசையா இப்போ 3வது லட்டும் பேக் பண்ணி வந்துன்னு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஒரு சில ஆப்வியஸ் கேப்ஸ் இருந்துச்சு உங்களுடைய ஸ்குவாட்ல. இந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃபில் பண்ணிடுச்சுன்னு சொல்றேன். ஏன்னா எப்படி இருந்தாலுமே வந்து நீங்க வந்து பிளேயரையும் அனுப்புறீங்க. அஃப்கோர்ஸ் ஜோட்டா ரெஸ்ட் அண்ட் பீஸ், அவனுமே வந்து ஒரு பெரிய லாஸ். அது ஆக்சுவலா ஃபுட்பாலிங் இதுலயே ஒரு பெரிய லாஸ். அப்படி இருக்கிறப்போ இருக்கிற அந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க வித் வேர்ட்ஸ் வித் இப்போ நீங்க வந்து மத்த வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு வேற யாரும் வந்துட்டீங்க 100 மணி எக்கிட்டிக்கே இப்போ வாங்கணும்னு நினைக்கிற இந்த இசாக் சாகா எல்லாமே சேர்த்து போட்டு உங்களுடைய கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுன்னு தோணுது அவங்களுக்கு. இது கேப்ஸ்ன்னு நீங்க பார்க்கறதோட திஸ் இஸ் அ ரைட் டைம் டு பிகம் அ லைக் நீங்க ஆல்ரெடி எப்படி ஒரு டீமா இருந்திருக்கீங்க அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்பூல் இஸ் லைக் 80 out of 100 அப்படின்னு மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் த ரைட் டைம் டு பிகம் 95 or 90 or 95 out of 100 for the next 3-4 years. ஸோ நீங்க இந்த ஒரு சீசனை வந்துட்டு இந்த ஒரு பிரேக்கை வந்துட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் ஒரு பிஎல்ஸோ ஒரு டைட்டில்ஸோ இல்ல நீங்க அடிக்கவே முடியாது ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் I'll give them like 10 out of 10 for utilizing this transfer window for the seriousness of what happened past. Because ஏன்னா கிளாப் அந்த சீசன் when they won PL அப்புறம் வந்து they only signed Thiago. So அது அந்த மிஸ்டேக் வந்து they didn't do again. So this is the right time to completely change the team to make them to make them more of a defending champions. எப்பயுமே எப்படி இருக்குன்னா லிவர்பூல் வந்துட்டு போவாங்க, they'll win once and then they'll start try to win அப்படியே Premier League. களைச்சு விட்டு மறுபடியும் திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா இப்போ வந்துட்டு this is a time to become more of a defending champions in the future. Okay, லிவர்பூல் வின் பண்ணும், they'll start defending, let the others come and compete and win. அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்க ஒரு அப்பரண்ட்டுக்கு போகணும் அப்படின்றது இஸ் ரைட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ டு பி யூட்டிலைஸ்ட். வேர்ட்ஸ் வந்து வெரி அன்எக்ஸ்பெக்டட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நோ ஒன் வுட் ஹவ் மேட் தட் பெட் வேர்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி a target for எனக்கு வந்து லிவர்பூல். உங்க சிஸ்டம்ல வந்து அவன் எப்படி ஃபிட் ஆவாங்கிறதே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா நீங்க அந்த மாதிரி லைக் ஒரு எப்படி சொல்றது, இந்த பியோர் அட்டாக்கிங் ஆர் லைக் ஒரு பியோர் கிரியேட்டருங்கிற மாதிரியான ஒரு இதுல இருந்து ஃபுட்பாலே ஷிஃப்ட் ஆயிட்டு இப்ப எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எல்லா வேலையும் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல மறுபடியும் வந்து ஒரு பியோர் அந்த கிரியேட்டரை வந்துட்டு வித் மினிமல் டிஃபென்சிவ் ஒர்க் கொண்டு வந்தது எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. உங்களுடைய டீமுக்கு நீங்க கிளாப் எப்படி விளையாடுனதை பார்த்தது, ஸ்லாட் எப்படி விளையாடுனது பார்த்ததெல்லாம். எனக்கு வந்துட்டு இப்ப நம்ம நாளின் பேசும்போது அதுல கொஞ்சம் இதுவா சொல்றேன். பட் ஆனா நீங்க வேர்ட்ஸ் இஸ் a very right choice to be brought in to Liverpool at this time. And ஏன்னா வந்துட்டு he has lot to offer for the team. நீங்க ஒரு நம்பர் 10 மட்டும் அப்படின்னு பார்க்காம he has very lot to offer as ஒரு டீமுக்கு வந்து he has very lot to offer. So he was a very எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு this by எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஐ மீன் he had ACLs and injuries இருந்திருக்கு. ஓகே ஃபைன்.
பட் ஆனா வந்துட்டு as a பிளேயரா வந்துட்டு அவனோட அவனுடைய கரண்டான ஸ்டைலு, த வே ஹி பிளேஸ், வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஹி காட், அதெல்லாமே வந்துட்டு ஸ்பாட் டிப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு தேவ் சாங் அண்ட் தென் தேவ் brought him. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து அது ஒரு கரெக்டான பை ஆக்சுவலா. irrespective of the price, it was a right buy. And like சாலா வந்து இப்போ போறாரு, he might leave in a year or two easily. ம், 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 2 ம். years 2 years இல்ல 3 years மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போ கரண்டா. ஸோ அப்படின்றப்ப யூ நீட் சம்ஒன் ஹூ ஹாஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு நேம்ஸோ ஸ்டார் அந்த பவர். மாதிரி வேணும் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா இப்போ இந்த நியூ ஜெர்சி வரும்போது ஐ திங்க் ஹையஸ்டா சோல்டான நேம் ஜெர்சி வந்து வேர்ட்ஸோட தான். வேர்ட்ஸ். ஆமா, ஸோ ஆமா. ஃப்ரம் ஹியர் யூ கேன் ஸ்டார்ட் பிக்கிங் அப் தட் அந்த பிஆர்ஓ அந்த இதெல்லாமே வந்து யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் ஹவு சாலா ஹேட் அட் த மூமெண்ட் அப்படின்றது. ஸோ அது ஒரு கரெக்டான சைனிங் ஆக்சுவலா. அண்ட் நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிம்பாங் வந்து ஃப்ரம் த சேம் டீம்ல வந்துட்டு இவங்க 2 சைனிங் வந்து அட் டைம்ல புல் பண்றதும் வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ம், 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 ம். ஓகே, ஸோ அதனால வந்து கரெக்டாக உங்களுக்கு மேனேஜர் வெளியே போனாரு. ஸோ தேவர் லுக்கிங் ஃபார் மேனேஜர். அந்த டைம்ல வந்து தே brought 2 players. ஃபிம்பாங் வந்து இஸ் a வெரி குட் ஆப்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் as a ரைட் விங்கர் when ரைட் சாலா இஸ் விங்கர். அவுட் ஃபார் ம். AFCON. ம், 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 ம். சாலா வந்து AFCON போறப்ப வந்துட்டு இஸ் a வெரி குட் பேக்கப் சாய்ஸ் who can இப்போ உங்களுக்கு who can ஸ்டார்டிங் fill ரைட் in. பேக் யாரு? ஸ்டார்டிங் ரைட் பேக் யாரு? அப்ப ஃப்ரெம்பாங்கா, பிராட்லியா? It has to be Bradley, but problem என்னன்னா வந்து he is getting minor injuries. எனக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வர கம்யூனிட்டி ஷீட்லயே வந்து இஸ் நாட் பிளேயிங். ஐ திங்க் ஃபிம்பா இஸ் கோனா ஸ்டார்ட். ஓகே, 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 ஓகே. ஸோ அதனால வந்துட்டு ஸோ லெட்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா லெட்ஸ் சி ஹவு அவனோட இன்ஜுரி எப்படி மேனேஜ் ஆகுது. இஸ் he fit to be ஸ்டார்டிங் 11 ரைட் பேக் அண்ட் கார்னர் பெல்லி வந்து இப்போ ஸ்டில் தேர் இஸ் a question arising on அவனோட ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து அன்டவுட்டட்லி ஹீஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட். அவங்ககிட்ட அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு. டிஃபென்சிவ் இஸ் வெரி குட் ம், ஆக்சுவலா. ம், 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 ம். அண்ட் அப்படின்றப்ப he has everything ஆக்சுவலா. பட் ஆனா இஸ் கெட்டிங் இன்ஜூர்ட் குவைட் ஆஃபன். அது எல்லாமே மைனர் இன்ஜுரிஸ் தான் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்துட்டு இந்த வீக்கெண்டே வந்து ஐ திங்க் ஃபிம்பாங் ஸ்டார்டிங். ஸோ அதனால வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஃபிம்பாங் வில் ஸ்டார்ட் த சீசன் அண்ட் லெட்ஸ் see how it goes. ஓகே, நீங்க ஓகே, ஓகே, ஓகே. ஆமா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எக்கிடெக்கி ஐ மீன் அந்த 2 சைனிங் எக்கிட்டிக்கு பண்ணாங்க. இருக்கிறப்ப எதுக்கு ஐசக்குக்கு போறீங்க? எனக்கு அதுதான் தெரிஞ்சாகணும் முதல்ல. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? எதுக்கு எக்கிட்டிக்கு இருக்கிறப்ப ஐசக்? அப்புறம் எதுக்கு எக்கிட்டிக்கிய வாங்கினீங்க? எனக்கு புரியவே இல்லை அது. இப்ப என்னடான்னா ஐசக் கிடைக்கலன்னா பார்கோலா வாங்கிடுவோங்கிறீங்க. எனக்கு என்ன 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 நடக்குதுங்க? இப்ப எக்கிட்டிக்கு லெஃப்ட் விங்கரா? எக்கிடெக்கி இஸ் a ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலா. see பட் அது இவங்க தெரியும்டா வச்சிருக்க எனக்கு. இல்ல நீங்க எதுக்குடா நீங்க எக்கிட்டிக்கு இருக்கிறப்ப ஐசக் வாங்குறீங்க? நீங்க இதுல இருக்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எப்படின்னா they are trying to build the same team what PSG is playing at the moment. ஸோ இப்போ நீங்க லாஸ்ட் ஓகே. இயர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா PSG had a very successful project in terms of league, in terms of UCL. they were unstoppable until the last. ஓகேவா? இந்த கிளப் வேர்ல்டு கப்ல தான் வந்துட்டு தேவர் லைக் இது பண்ணி ம், ஏதோ ம், ஏமாத்தி ம். விட்டானுங்க. அதுக்கு ஏய். முன்னாடி வரைக்கும் தேவர் அப்படி இல்ல ஏதோ அமெரிக்கா ஏதோ டிஸ்கார்ட்ல போற மாதிரி போயிடுச்சு. மைண்ட் ஸோ வாய்ஸ் கெட்டிங் பேக் டு நினைச்சிட்டு சத்தமா பேசுற ஐசக்கு. ஆமா. ஸோ அதனால வந்துட்டு லைக் தேவர் ஆமா இப்போ நீங்க இதுலயும் பாத்தீங்கன்னா கிளப் வேர்ல்டு கப்லயும் பார்த்தா தேவர் கிளியர் ஃபேவரட்ஸ் அண்டில் தட் செமிஃபைனல் ஐ மீன் ஃபைனல்ஸ் வரைக்கும் தேவர் கிளியர் ஃபேவரட்ஸ். அண்ட் செல்சி ஹேட் அ வெரி ஒரு ஒன் ஆஃப் கேம் தேவர் எப்படி அழகா வந்து தேவ் மேனேஜ் டு வின். ம், ஸோ அவங்களுக்கு அதை அந்த கிரெடிட் கொடுத்தாகணும். ஸோ ஐ திங்க் தே வாண்ட் டு ஃபாலோ தட் கைண்ட் ஆஃப் அ மாடல். எப்படி நான் சொல்றேன்னா வந்துட்டு நீங்க ப்ரீ சீசன் பாத்தீங்கன்னா ப்ரீ சீசன் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலா. எப்படி பாத்தீங்கன்னா தேவர் Salah were able to go into a striker position. Wirtz can fill ம். into that right wing position. ரைட் Again, பை. Wirtz can go back to false line position. Ekiteke was moved to left wing. Gakpo taking that Gakpo எப்பயுமே எடுக்கிற அந்த ஒரு ஷாட் எடுப்பாரு, like a curvy shot from the edge of the corner, எட்ஜ் ஆஃப் edge த of the பாக்ஸ். D box. So he's taking that position. இதே தான் வந்துட்டு Dembele will be switching positions. Um, Kivica will be switching positions to leftல இருந்து he'll ரைட். decide you can play anywhere. Barcola will be asked to move to right wing. ஸோ இது வந்து நீங்க டிரான்சிஷன்லேயே ட்ரை பண்ணும்போது ஆப்போசிஷன் வில் பி லைக் ரியலி கெட் கன்ஃபியூஸ்ட் whom to mark. So I think they are doing the same in terms of attack, and the midfield ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணல. they didn't got a proper midfield like Vitinha மாதிரி ஒரு midfield வரல. and so எனக்கு தெரிஞ்சு they are trying to play like that. அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கும்போது எக்கிடெக்கி can play in the left wing if needed, because he's more of a left oriented attacker actually. So he ஆமாமா, dribbles from the சேனல் left, ரன் he's more பண்ணுவோம். comfortable from left wing. அங்கதான்டா So கேக்குறேன். அதே தானே எக்கிட்டிக்கும் வெஸ்டக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளேயர் தானே. அவனும் yeah, சேனல் there's லெஃப்ட் ரன் ஆமா பண்ணி play. சிமிலர் ப்ரொஃபைல். எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் இப்போ நீங்க ஆப்ஷனுக்குலாம் பாத்தீங்கன்னா they have only 2 ஆப்ஷன் லெஃப்ட் விங் போக முடியும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி எல்லாமே சோல்வ் பண்ணிட்டாங்க. இங்க நிறையவே செல் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க சீசனுக்குள்ள வந்துட்டு இவ்வளோ கம்மியான ஸ்குவாட்லயும் போக முடியாது. ம், ம், அதுவும் ம். பெரிய வீக்னஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆப்ஷனே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு they have to either go for Rodrigo.
ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வீக்ஸ்ல வந்து ராட்ரிகோலாம் வந்து தே கான்ட் மேக் அ சீன் டு டீல். அது ரொம்ப கஷ்டம். வித் அமௌண்ட் ஆஃப் ஐ மீன் மெட்ரிடோட இதெல்லாம் வந்து நீங்க டீல் பேசவே முடியாது. ஸோ அதை வந்து பார்கோலா ஹீஸ் ஃப்ரம் பிஎஸ்டி, ஹீஸ் அ வெரி ரைட் ப்ரொஃபைல் டு பிளே அண்ட் at the moment he seems to be really untouchable அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ the only option they got only இசாக். ஸோ அதனால இப்போ வந்துட்டு உனக்கு இசாக் வேணுமா இல்ல பார்கோலா வேணுமா? இப்போ இல்ல இசாக் ஆர் ரொட்ரிகோ, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இசாக் ஸ்லாஷ் ரொட்ரிகோ ஆர் பார்கோலா, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் போக முடியும்னா உன்னுடைய இது என்னது? இசாக் ஆர் ராட்ரிகோவா? எனக்கு இசாக் இன்னொரு ஆர் ஒரு சின்ன ரொட்ரிகோ ஆர் பார்கோலா அந்த மாதிரி. பார்கோலா ஓகே லைக் ஃபைன். நீங்க கேட்டீங்கன்னா பார்கோலா would be the right fit for the team for the left wing. ஏன்னா கேக்போ வாஸ் இம்ப்ரூவ்லி massively. ப்ரீசன் வந்து கேக்போ வாஸ் really good. You managed to score goals. கேக்போட்ட அந்த கரண்ட் டச் இருக்கு ஆக்சுவலா. அந்த ஸ்கோரிங் அந்த ஒரு ஃபீட் இப்போ இருக்கு அவன்கிட்ட. ஸோ he'll be really useful for the first few games. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ராட்ரிகோ is going to, I mean பார்கோலா will be the next sensation ஆக்சுவலா கேட்டீங்கன்னா. ஓகே He'll be the next left wing sensation. அப்படின்றப்ப he's the right. இதுதான் வந்து ஆமா சூப்பர் பிளேயர். ஆமா, this is the right time to move him. இதுதான் வந்து is the right time for him to get a right club. But இசாக் வந்து you see them as an opportunistic. நீங்க சப்போஸ் வந்து எக்கிட்டெக்கி didn't click for the first 10 matches இல்ல 15 matches he didn't get clicked அப்படின்னா then you again failing in the project ன்ற மாதிரி தானே வரும். சரி, கஷ்டப்பட்டு நீயும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த இசாக். ஜஸ்டிஃபை இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இப்போ எக்கிட்டெக்கி வந்து நீட்ஸ் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸ் அப்படின்றப்ப வந்துட்டு you cannot bound to lose points இல்ல. சோ அதனால வந்துட்டு I feel I mean either way இசாக் ஆர் எனக்கு என்னன்னா இப்ப ஒரு இசாக்கும் கிட்டக்க ரெண்டு பேருமே வந்து சேனல் ரன்னர்ஸ் தான், ஆனா விங்கர்ஸ் கிடையாது. ரெண்டு பேருமே சேனல் ரன் பண்ணுவாங்க. பார்கோலாங்கிறவங்க வந்து டச் லைன்ல இருந்தே உள்ளுக்குள்ள பால் எடுத்துருவாரு, ப்ராப்பர் விங்கர். இது வந்து நீ பில்ட் பண்ணணும், ஸ்குவாட் இது பண்ணணும்னு நினைக்கிறப்போ கெர்கஸ் அஃப்கோர்ஸ் அக்ரெசிவா உனக்கு எப்படி இருந்தாலுமே வந்து மேல போயிடுவாங்க. ஸோ ப்ராபப்ளி அதுல வந்து நீ இந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல ஆட விட்ட கூட நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து லாஸ் வந்து பெரிய ஒரு இதுவாகாத மாதிரி தான் இருக்கு எனக்கு. இந்த பிளேயர் வாங்கினதுக்கும் பிளேயர் யூஸ் பண்றதுக்கும் எவன் வந்தாலுமே இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிளாப் ஆகுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இல்லை. ஏன்னா கரெக்டா அந்த பிளேயர் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால தட்ஸ் வாட் ஐ ஃபீல். லைக் நீ வந்து இப்போ இசாக் தான் வாங்கணுங்கிறது இல்லாம நீ வந்து ஒரு பார்கோலாவோ இல்லாட்டி நீங்க ஒரு ரொட்ரிகோ வாங்கினாலுமே அதை வந்து எக்கிட்டிக்கே வச்சு ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்ன சொல்றது, ஓவரால் அவுட்புட் உங்களுக்கு கோல்ஸ் வர வைக்கிறதுக்கு கரெக்டான பிளேயர் இருக்கா. அதனால தான் அந்த மெயினான வந்து ஒரு கெர்கஸ் மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரா லைன் ஹக்கிங் ஃபுல் பேக் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் தான் நான் பாக்குறது. எஃபெக்டிவா அவுட்புட் வருது அந்த இடத்துல. நான் சொல்றேன் இசாக்கோட டீல் வந்து நீங்க ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஐ மீன் இந்த டைம் விட்டீங்கன்னா யூ கேனாட் கெட் அ பிளே லைக் ஹிம் அப்படின்றதான் ஒரு பாயிண்ட். So you see one of like 1 in 2-3 years for an opportunity, and even I mean the way he doing everything வந்து he has to done long back. சம்பந்தமே இல்லாம வந்து is doing the later stage and so அதனால வந்துட்டு I think there will be a deal done at some stage. மொத்தத்துல நியூ காசில குழப்பி விட்டுருக்கீங்க பேசிக்கா. இப்ப அவனாச்சும் எக்கிட்டிக்கே வாங்கிட்டு போயிருப்பான், அவனையும் அவங்கிட்ட இருந்து எக்கிட்டிக்கே புடிங்கன்னு வந்துட்டு கொடுத்த ஆப்ஷனை அவன் யூட்டிலைஸே பண்ணல ஆக்சுவலா. எல்லாருக்கும் விக்ரமன் படம் மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா எல்லாருக்கும் வந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்தி பண்ணிட்டு இப்ப எண்டெல்லாம் அவனும் இசாக்கே விட போறா. இப்ப உங்ககிட்ட அடுத்த வாரத்துல இசாக்கே வர போறா. அதானே நடக்க போகுது இப்போ. they have to retain actually. என்ன கேட்டா வந்து they should have retained, but இவன் ரொம்ப அடமெண்டா இருக்கான் ஆக்சுவலா. வந்து இவன் பண்றது வந்து இட்ஸ் I mean too forward for them to make him to play. ஆமா ரொம்ப ஒரு மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆன மாதிரி, பியாண்ட் தி பாயிண்ட் ஆஃப் ரிப்பேர் பிரேக் ஆன மாதிரி தான் இருக்கு. தனியா ட்ரெயின் ஃபேன்ஸ் லாஸ்ட் தி ஹோப். இதுக்கு அப்புறம் வந்துட்டு ஈவன் நீங்க போய் இன்டகிரேட் பண்ணி நீங்க சும்மா போயிட்டு நீங்க அவனை போய் இந்த போட்டோல வச்சு நிக்க வச்சு அப்படி இப்படி பண்ணாலுமே வந்து it takes really long time to get into back to team. For sure கண்டிப்பா இது பெஸ்ட் அமௌண்ட்ல வந்து செல் பண்றது கரெக்ட். யா ஃபேர் பாயிண்ட். சோ ஏதாச்சும் வேற ஏதாச்சும் அவுட் கோயிங் இருக்கா இதுக்கு மேல அனுப்புறதுக்கு? யாராச்சும் ஆள் வச்சிருக்கீங்களா அனுப்புற மாதிரி? இவங்க எல்லாரையும் அமைச்சிடுறாங்க. எல்லாரும் யார பார்த்தாலும் நீ உனக்கு என்ன வயசு, நீ கிளம்பு. டிஎஸ் அம்ஸ்டிங்க, நூனஸ் அம்ஸ்டிங்க, பட் மத்தபடி மிட்ஃபீல்ட்ல ஹாப்பி தானா? ஹார்பி எலியட் will leave now and Renzi Mosta. லைப்சிக்கு வந்து they are already start listening, so he can get you that 40 million bucks அந்த மாதிரி கிட்ட வந்துரும். So Elliot is the only last option to be sold. இதுக்கப்புறம் ஏதாவது இந்த பெண்டோக் வந்து லைக் அந்த ஒரு 10 மில்லியன் போகும்னு நினைக்கிறேன். பெண்டோக் அப்புறம் அந்த ஒரு 2 பேர் சின்ன சர்ப்ரைசிங்கா ஒரு 2 பேர் வெளியே போவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு 60-70 அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே வந்து ஐ திங்க்
எல்லாம் பிக் நேம்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. நுனஸ் வெளியே போயிட்டான், டியாஸ் வெளியே போயிட்டான். ஸோ ஆல் த பிக் நேம்ஸ் ஹவ் கான். வெறும் ஹார்வி லேட்டுக்கும் இவனுக்கும் மட்டும் வெயிட் பண்றாங்க. பென்டோக்கு ஓகே ஜோன்ஸ் வுட் ஸ்டே நினைக்கிறேன் மோஸ்டா. ஓகே. ஸோ இப்போ பேசிக்கலி பார்த்தா நீங்க வந்து வரணும்னு வச்சா வந்து நீங்க வரணும்னு பார்க்கறது வந்து இந்த இவன் ஒருத்தன் தான், இசாக் ஆர் அந்த விங்கர் ஆப்ஷனு. இப்போ கிளம்பணும்னு நினைச்சா அதே மாதிரி இருக்கிறது ஹார்வி எலியட், மேபி கர்டிஸ் ஜோன்ஸ். கர்டிஸ் இஸ் டவுட் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் தேல் யூஸ் ஹிம் மோர் இன் த டீம். ஹார்வி லேட் அண்ட் பென்டோக்கு ஒரு பென்டோக் சின்ன பையன். ஹி அகேஷனலி பிளே பட் ஹீஸ் ஸ்டார்ட் கெட்டிங் ஆஃபர்ஸ் ஃபார் 10-15 அந்த மாதிரி ஏதோ வருது. ஓகே 15-20 ஓகே குள்ள ஓகே. ஏதோ ஒன்று வருது ஆக்சுவலா. அண்ட் தே ஆமா நீட் டு பை நாங்க சென்டர் பேக். நாங்க சென்டர் பேக், அது வேற ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. மார்கே தானே லிங்க் ஆயிருக்கீங்க, அது ஏதாச்சும் நடக்குதா? Margoi, I think they're waiting to see how Crystal Palace respond later in the window. 50 வந்து ஆஸ்கிங் பிரைஸ் கம்மி பண்றாங்க அப்படின்னா லைக் 40 அந்த மாதிரி ஏதாவது வராங்க அப்படின்னா ஐ திங்க் they'll buy. Otherwise they've already seen ஒரு ஒரு பார்மா இட்டாலியன் லீக்ல இருந்து ஒரு பார்மா ஐ மீன் பாட்டம் டீம்ல ஒரு சென்டர் பேக் பார்த்து வச்சிருக்காங்க. He'll ஓகே cost you around 10 ஓகே to ஓகே 15 or 20 அதுக்குள்ள தான் இருக்கும். இப்போ செல்சி வேற வந்து இப்போ ஒரு கோல்வில் இன்ஜுரினால அவனுமே வந்து வாங்கணுங்கிற Yeah, மாதிரி I தான் think பார்த்துன்னு இருக்கான். Margui would be அவங்க கூட Margui போவாங்க நினைக்கிறேன். And I mean they'll be okay to pay that 40-50. So அதனால ஆமா ஆமா அதுவே ஒரு கண்டிப்பா. இன்ட்ரெஸ்டிங் சாகாதான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ உங்களுக்கு வீக்னஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த சென்டர் பேக் பாட்டு தான் வந்து ஒரு பெரிய வீக்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீசனுக்குள்ள போறப்ப. கரெக்டாக அந்த கொனாட்டியோட ஆமா அவைலபிலிட்டி அண்ட் 2 சென்டர் பேக்கோட தான் போறீங்கல்ல உள்ளுக்குள்ள. அடுத்து ஆமா ஆக்சுவலாக ஜோ 3வது கோமஸ் ஆப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஜூர்டு இன்ஜர்டு. அண்ட் எண்டோ கேன் பிளே சென்டர் பேக் அண்ட் தேர் ஸ்லோலி மேக்கிங் ராபர்ட்சன் டு பிளே தட் சென்டர் பேக். ஓகே கிராவன் பச் கூட ஒரு ஆப்ஷன் அங்கே விளையாடுறதுக்கு, அவன் அதுவும் யா விளையாடுறான். கிராவன் பேக் ஒரு ஆப்ஷன். அண்ட் ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து கிராவன் பேக் ஆட இது நினைக்கிறேன் ரெட் கார்டு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன்ல இருந்து. ஸோ ஹில் பி கேரிங் ஓகே தட் ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே மேட்ச் ஓகே. ரெட் கார்டு நினைக்கிறேன். ஸோ அது ஹி ஒன்ட் பி கம்யூனிட்டி ஸ்டார்டிங் ஷீல்ட்ல த ஃபர்ஸ்ட் கேன்சல் மேட்ச். ஆகுமா ஆகாது? அதுல ஆகாது நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓ ஆஃப் பிஎல் லீக். வராதுன்னு நினைக்கிறேன். ஹி ஓகே ஒன்ட் பி ஓகே ஓகே ஸ்டார்டிங் த ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் பிஎல் நினைக்கிறேன். ஓகே 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 ஃபேர் 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 ஓகே. ஸோ இதான் இப்போ நீ நடக்கிறது எல்லாத்தையும் பேசிட்ட, உனக்கும் புரியல ஐசக் எதுக்குன்னு, இதுதான் சான்ஸ் வாங்கிடலாம் தான் சொல்கிறேன் நீயுமே, விச் இஸ் ஃபேர். நான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா நானும் அதான் சொல்லுவேன். நம்ம கிளப்பு இதெல்லாம் பண்ணு, உன் கிளப்பாக இருக்கட்டும் என் கிளப்பாக இருக்கட்டும் சர மாதிரி அந்த மாதிரி சைனிங்லாம் பண்ணி நம்மளும் பார்த்தது கிடையாதா, புதுசாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ. பட் எஸ் நெக்ஸ்ட் சீசன் போகிறப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ லீக் ஜெயிச்சிட்டிங்க. இவ்வளோ லீக் ஜெயிச்சதை தாண்டி இவ்வளோ சைனிங்கும் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து புக்ஸை பேலன்ஸ் பண்ணினாலுமே வெளியே இருந்து பாக்குறப்போ இவன் 100 மில்லியன் பிளேயர் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறப்போ இவன் மேல வந்துட்டு எதிர்பார்ப்பு இருக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து ஆன் டாப் ஆஃப் பீயிங் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ஆன் டாப் ஆஃப் பையிங் ஆல் ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ், சாலாவையும் விவிடியிலையும் ஒரு கான்ட்ராக்ட்ல போட்டு உட்காந்து வச்சிட்டீங்கிறப்ப உங்க மேலதான் வந்து நீங்க தான் வந்து ஓகே இவங்க தான் லிவர்பூல் தான் ஃபேவரட்ஸ். ஏன்னா இப்போ வர்ற எல்லா எப்படி சொல்றது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்ப ஹையஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு தான் வருது. 40% லீக் அடிக்கிற சான்ஸ் உங்களுக்கு தான், நீங்க தான் ஃபர்ஸ்ட்ங்கிற மாதிரி தான் வருது. அது குவைட் நேச்சுரல். பட் இந்த ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி இது வந்து ஒரு இன்னொரு லெவல் தாண்டியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது கரெக்டா? ஒரு புது மேனேஜர் வந்து ஜெயிக்கிறதும் ஒரு பெரிய ஃபேக்டர். இல்ல இந்த இன்க்ரீசிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பத்தி எப்படி பாக்குற நீ? ஒரு ஃபேனா பாக்குற, ஹவு டு யூ திங்க் த கிளப் இஸ் லுக்கிங் அட் தெம் அண்ட் இது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பாக்குற நீ? இது ஆக்சுவலா வந்துட்டு இதை மேனேஜ் பண்றதுக்கு வந்து இந்த சைனிங்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ சைனிங்ஸ் ஆல் பிக் ஸ்டார்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றப்ப நீங்க ஃபேன் சைட்லயுமே வந்துட்டு மோர் தேன் ப்ரெஷர் தாண்டி தே வாண்ட் டு see the stars how they perform. ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட் போயிடும் ஃபேன்ஸ் பாயிண்ட்ல இருந்து. சொல்றியா? ஏன்னா ஹோப் தானே ஜாஸ்தியா இருக்கும். நீங்க எப்பயுமே ஜெயிக்கணுங்கிற ஒரு ஹோப் தானே ஜாஸ்தியா இருக்கும். இல்ல நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்துட்டு அந்த ஒரு இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்சுக்கு யூ வில் கெட் an excitement to see what இசாக் வரானோ, எக்கெட்டிகே how he's going to perform, இல்லைன்னா வந்துட்டு what Wirtz is going to do அப்படின்றது. அண்ட் ஸ்லோலி ஆஃப்டர் இந்த 3-4 கேம்ஸுக்கு அப்புறம் தான் வந்து ஐ திங்க் இந்த வின் பண்ற இதுவே பில்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் வந்து எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. எல்லா டீம் சைட்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க, ஃபேன் சைட்ல இருந்து. அந்த 4th மேட்சுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த செப்டம்பர் எண்ட்ல தான் அந்த ஒரு ரியல் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த வாட்டி ஃபிக்சர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ்ல எல்லா பிக் டீம்ஸுமே வந்து பிளேயிங் 3 டிஃபிகல்ட் மேட்சஸ் ஈஸிலி. 4 இதெல்லாம் வந்து எந்த மேட்ச் வேணாம் நீ சொல்லு. ஓல்ட் ட்ராஃபர்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓல்ட் ட்ராஃபர்டு, 3வது மேட்ச் ஆன்ஃபீல்டு, 5வது மேட்ச் சிட்டி அட் ஹோம், 6வது மேட்ச் நியூகாசில் அவே. ஓகே ஃபைன். ஓகே இதுல எது நான் யாராவது ஞாபகம் எனக்கு ஆக்சுவலா எனக்கு ஏதோ எவர்டன் வருதோ ஏதோ ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். நியூகாஸ்டில் ஆடுறோம்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஆர்சனல் ஆடுறோம் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று இருக்கு. 3வது மேட்ச் தெரிஞ்சு அந்த ஆமா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு இனிஷியலா வந்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் இந்த வாட்டி.
ஒரு ஃபியரோட ஸ்டார்ட் ஆகாது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்த டீம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் பட்ஜெட் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்லோவா அதுல இருந்து பில்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு இது ஹெல்ப் ஆகும். அண்ட் நீங்க இன்னொரு பாத்தீங்கன்னா அதர் டூ டீம்ஸுக்கு இருக்க ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம். ஆமா When it ஆமா comes to Arsenal, I think this is ஆமா ஆமா one of the very last chances that he can pull off actually Arteta. So he அவன் knows இருப்பான் his job is little bit on the line அப்படின்றது அவனுக்கு அதெல்லாம் ஒரு தெரியும். லைனும் இல்ல. உள்ளுக்குள்ள இருந்து தே ஆர் வெரி ஹாப்பி வித் ஹிம். அவன் இந்த சீசன் லீக் அடிக்கலைனாலும் அவன் இருப்பான். அவன் சாம்பியன்ஸ் லீகை விட்டு வெளியே போகாத வரைக்கும் அவன் இருப்பான். ஸோ அந்த அந்த இது கிடையாது. ப்ரெஷர் ஃபேன் சைட்ல என்ன எக்கச்சக்கமா ப்ரெஷர் இருக்கு ஆக்சுவலா. ஆமா, நீங்க ரொம்பவும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டும் போக முடியாது. மோர் தென் 6 எல்லாம் போனீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அந்த ஒரு கான்டெஸ்ட் கம்மியாயிட்டே போகும். கரெக்ட் கரெக்ட். ஆமா. சோ அதனால நீங்க ஃபேன்ஸ் ரெபல் ஆக வரைக்கும் தான் வந்துட்டு Arteta can stay அந்த பீட்டிங் ஸ்பேஸ். கண்டிப்பா. ஆமா. தென் அகைன் அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம் நீங்க பண்ணலாம். ஏன்னா எவ்வளவு பெரிய மேனேஜர்லாம் ஃபேன்ஸ் வெளியே அமைச்சிருவாங்க ஒரு பாயிண்ட்ல. அதுதான் உண்மை. ஆமா அதுல Arteta மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்றும் கிடையாது. சோ அதனால இல்ல அதான் மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் பிரச்சனை பண்ற வரைக்கும் தான். மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் பிரச்சனை அதான் சொன்னேன். அது வரைக்கும் தான் அவனுக்கு இந்த பீட்டிங் ஸ்பேஸ். சோ அவனுக்கு எக்ஸ்ட்ரீம் பிரஷர் டு டு சம்திங் திஸ் சீசன். சோ அதுவும் ஒரு பிக்கா வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும். And pre-season was like அந்த அளவுக்கு pre-season was not that great. இது லிவர்பூல் ரிவ்யூ, நான் ஆர்சனல் ரிவ்யூ பண்ண சொன்னேன் நான். ஓகே ஓகே ஃபைன். சோ அதனால சொல்றேன். அதனால வந்துட்டு சோ அவங்களுக்கு அந்த சைடு பிரஷர் இருக்கு. அண்ட் சிட்டிக்கு வந்து they have to win actually. சோ அவங்க சைடுலயும் பெப்புக்கு பிரஷர் இருக்கு. சோ ரெண்டு பேருக்கு பிரஷர் இருக்கும்போது வந்து they will be like chasing the defending champion to ரொம்ப க்ளோஸா they want to chase them. சோ அதனால வந்து இந்த வாட்டி டிஃபெண்ட் பண்ணும்போது I think this is one of the nicest season நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும். எல்லாமே 2-2 போகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. Fair. Realistic expectations என்ன? Last question இந்த season. Defending தான் actually. You have to defend the title. அவ்வளவுதான் ஆப்ஷன் இல்ல. And UCL you have to get into knockouts. உடன் வந்துட்டு you're losing against the very best team ஒன்றும் பண்ண முடியாது. But if not maximum வந்து செமிஸோ இல்ல ஃபைனல்ஸோ வந்து you have to get into at least. And இந்த கேப்ரா கப்லோ இந்த கப்போ எஃப்ஓ கப்லயோ வந்து ஏன்னா ஸ்குவாட் இப்போ ரொம்ப தின் ஆயிடுச்சு. you can't expect them to go that deep. முடிச்சா ட்ரை பண்ணலாம். பட் ஐ டோன்ட் see எனக்கு அதுல மேல பெருசாலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஸ்குவாட் ரொம்ப தின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. And all the backup தின்னாவரது லீக்ல அஃபெக்ட் பண்ணனும்னு யோசிக்கிறேன் நீ தின்னாவர ஸ்குவாட். இல்ல இவங்க வந்துட்டு they got the first 16 players to play a league actually. For the PL UCL க்கு they got the first 16-17 players properly done fine. But when it comes to FA Cup, when it comes to இதுன்றப்ப வந்துட்டு opposition வந்துட்டு they'll play full team because you know they have Crystal Palace அவங்கள தின்னா they'll play a very full team actually. But இவங்க போயிட்டு அதுல போய் ரொம்ப டைம் players இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சோ அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு I think they'll play very ஒரு மாதிரி ரொம்ப இருக்க சப் ஆப்டிமல் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பசங்களை கொண்டு வந்து ஆடுற மாதிரி இருக்கும். சோ அதனால அந்த ரெண்டு இதுவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். You only concentrate on UCL. Main focus league. ஆமா, லீக் அண்ட் UCL தான் வந்துட்டு உங்களோட மெயின் ஃபோக்கஸா இருக்கும். ஓகே ஃபேர். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் விச் இஸ் ஃபேர். ஏன்னா நீங்கள் தான் டிஃபெண்டிங் சாம்பியன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தனும் பண்ணியிருக்கீங்க. அது வந்து அதில் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ சூப்பர். நேற்று இன்று நாளைன்னு பாஸ்ட் ப்ரெசென்ட் இந்த அப்கமிங் சீசன் எல்லாத்த பற்றியும் பேசணும். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஐசக். மக்களே மறக்காம வந்து போயிட்டு ஐசக்கோட ட்விட்டர் அக்கௌண்ட் செக் பண்ணுங்க, நிறைய த்ரெட்ஸ் வரும். அண்ட் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து அந்த லிவர்பூலோட மேட்ச் த்ரெட்டையும் போட சொல்லுங்க நீங்க, இல்லாட்டி அவன் போட மாட்டான். பட் ஜோக்ஸ் அசைட், எஸ் நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு லிவர்பூலுக்கு. பிகாஸ் பிஹைண்ட் என்ன நடக்குதுங்கிறது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து நம்ம வெளியேந்து பாக்குறப்ப சொல்றப்ப நானே சொல்றேன். உண்மையா சொல்லணும்னா நீங்க லீக் அடிப்பீங்களா நான் எதிரே பார்க்கல, 100% நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு அந்த சான்ஸும் இல்லை. பட் ஆனால் அங்கேருந்து வந்து அடிச்சிருக்கீங்கிறது வந்து டெஃபினட்டா எல்லா டீமுக்குமே வந்து அது வந்து ஒரு அங்கேருந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னதான் வந்து சொல்றதுக்கு காண்டா இருந்தாலும் அதான் உண்மை. அன்பார்ச்சுனேட் ட்ரூத். சம்டைம்ஸ் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வந்து இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்சனல் தொப்பியை கைட்டு வச்சு நியூட்ரலா தான் பேசணும், தலையெழுத்துனா பேச வேண்டியிருக்கு. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஐசக். நம்ம வந்து லிவர்பூலோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ங்கிற நேற்று இன்று நாளை, போன சீசன், இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்னது, அடுத்த சீசனுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் விலாவரியா பேசணும். தேங்க்யூ வெரி மச். வெளியே இருக்கிற ஆட்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஏன் லிவர்பூலால ஜெயிக்க முடிஞ்சதுங்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுதான் இந்த இதுல தேவை. ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த விரைவில் இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம் ஐசக். தேங்க்யூ வெரி மச். ஆமா, தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் பிளஷர் டூயிங் வித் யூ ஆல்வேஸ். எப்போ கூப்பிட்டாலும் I'll be
வெளிய வண்டர்ஃபுல். எப்பனாலும் கண்டிப்பா வருவேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த சீரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. இது இன்டர்நெட்ல நீங்க எல்லா இது பண்ணும்போது தேங்க்யூ, ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் வாட்சிங் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ. நீங்க வெறும் இந்த டாப் 6 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, இப்ப வந்து நெறைய புது புது ஃபேன்ஸ் வந்துட்டு டக்குன்னு வந்து கரண்ட் கிளப் அப்டேட்டு, சண்டர்லாண்டு, லீட்ஸ்ன்னு 2, 3 பேர் சூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்களே தமிழ் ஃபுட்பால பார்ப்பீங்க ட்விட்டர்ல ரொம்ப இருக்கிறவங்கலாம். ஸோ அதனால நீங்க சண்டர்லாண்டு, இந்த லீட்ஸு இந்த வீடியோ பார்த்துட்டு அவனுங்களே வருவானுங்கன்னு யாரு நெனைக்கிறேன் உங்கள அப்ரோச் யாருன்னு ஒரு பண்றதுக்கு. யாருன்னு ஒரு 2 பேர் சொல்ல. இந்த ஃபுட்பால் லேடுன்னு சொல்லிட்டு சச்சின் ஒருத்தன் இருப்பான். அவன் புதுசா சண்டர்லாண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டா அவன் பார்க்கறான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அவனை வச்சுட்டு நீங்க வந்து சண்டர்லாண்ட் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐ திங்க் இஸ் த ரைட் டைம் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது தான். ஓகே, அப்சல்யூட்லி. ஸோ சண்டர்லாண்டுக்கான ஒரு ரிவ்யூவை எதிர்பாருங்க மக்களே. ஒரு நேற்று இன்று நாளே அது நம்ம அவங்களுக்கு வந்து அதே மாதிரி இன்று நேற்று நாளை இன்று போட்டி நேற்று நாளே. வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின் ஓகே. பேப்பர் எழுதுற மாதிரி ஆன்சர் எழுதுற மாதிரி என்ன எழுதி தெரியாம அப்சல்யூட்லி, சொன்னதே சொல்லிட்டு அப்சல்யூட்லி. இருப்பான்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு வருவோம், சச்சினையும் கூட்டிட்டு வருவோம் சண்டர்லாண்டுக்காக. ஸோ சண்டர்லாண்டுக்காக சச்சின் வந்து ஒரு எபிசோட் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வி வாண்ட் சச்சின் டு டூ அன் எபிசோட் ஃபார் சண்டர்லாண்டு. கண்டிப்பா நான் கூட்டு வந்து அவனை வச்சு ஒன்று எபிசோட் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஐசக் ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச். அடுத்த இன்னொரு எபிசோட்ல நம்ம இந்த சீசன் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். See you all.